தினம் ஜீவ சமாதி என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே இணைப்பில் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி கே பெருமாள் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கும் மேலாக வேதாத்ரி மனவளக்கலை யோகாவில் தொண்டாற்றி வருகின்றார்கள். கோவை ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் முதல்வராக பணியாற்றி உள்ளார்கள். ஆழியாறு விஷன் கல்வி இயக்குநராக பொறுப்பேற்று உள்ளார்கள். பல்வேறு கல்லூரிகளுடன் இணைந்து மனவளக்கலை பயிற்சியை கொண்டு செல்வதில் ஐயாவின் பங்கு போற்றுதலுக்குரியது. யோகமும் மனித மாண்பும் எம்ஃபில் PhD மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளார்கள். பல வெளிநாடுகளுக்கும் சென்று மனவளக்கலை பயிற்சிகள் அளித்து வந்துள்ளார்கள். அந்த வகையில் மலேசியா நாட்டிற்கு பலமுறை சென்று மனவளக்கலை டிப்ளமோ மற்றும் பிரம்மஞான ஆசிரியர் பயிற்சிகளையும் நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கான இயக்குநராகவும் பொறுப்பேற்று வழிநடத்தி வருகிறார்கள். மேலும் ஜூம் இணையதளம் வாயிலாக வேதாத்திரிய மனவளக்கலையின் சிறப்பு சிந்தனை உரைகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகள் பெற்ற ஐயா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கி வாழ்த்தி வரவேற்று ஜீவ சமாதி என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது குரல் கேக்குதுங்களாமாங்க? கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்கய்யா. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்த பொங்கு தங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழி தோய் என் சந்தோஷ செய்தியுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, மனவளக்கலை சகோதர சகோதரிகளே, இதை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐடி துறையினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு பல தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள். பல ஆழ்ந்த சிந்தனைகளை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் ஜீவ சமாதி என்பது பற்றி அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள், ஞானிகள் மகான்கள் அவர்களுடைய செய்திகள், அவற்றை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். தமிழகம் எத்தனையோ சித்தர்களை இங்கு கண்டிருக்கிறது. இது மகான்கள் வளர்ந்த ஒரு பூமி. பொதுவாக இந்தியா என்று சொல்லுகின்ற போதே இது மகான்கள் வளர்ந்த பூமி. அருட்தந்தை அவர்கள் அத்தனை மகான்களின் பிரதிநிதியாக 18 சித்தர்கள் வாழ்ந்த பூமியில ஒரு 19வது சித்தர் என்ற நிலையிலே அருட்தந்தை அவர்கள் வாழ்ந்து காட்டி நமக்கு நிறைய செய்திகளை எளிமையாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலையில இன்று அருட்தந்தை அவர்கள் இந்த சமாதி என்ற நிலை பற்றியும் ஜீவ சமாதி என்ற நிலை பற்றியும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது பற்றி பார்ப்போம். அன்பு சகோதரி அவர்கள் இதை அறிமுகப்படுத்துகின்ற போதே மகரிஷி சொன்ன அந்த கவிதையை சொல்லி விளக்கி அந்த சமாதி என்பது பற்றி சொன்னார்கள். பொதுவாக சமாதி அந்த வார்த்தை பிரிச்சு பார்த்தாலே சமம் பிளஸ் ஆதி. அப்போ அந்த ஆதிக்கு சமமாக மனதை வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை. அந்த ஆதி அதுதான் தெய்வம், பிரம்மம், சுத்தவெளி, வெட்டவெளி, காரிருள், கொம்மிருட்டு என்று பல நிலைகளில் நாம் அதை பாவனை செய்து கொள்ளலாம். அப்ப மனம் ஒரு இயக்கமற்ற நிலையிலே
அதோடு லயித்து நிற்கக்கூடிய நிலையைத்தான் பொதுவாக சமம் பிளஸ் ஆதி சமாதி என்று சொல்கிறோம். சாதாரணமாக நம்ம மனதிற்குள்ளே எத்தனையோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு சாதாரண மனிதன் நிலை. ஆனால் ஆழமாக ஆழமாக தியானம் செய்ய செய்ய அந்த எண்ணங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். கடைசியில் எண்ணமில்லாத ஒரு நிலைக்கு வந்து நிற்கும். அங்கு மனம் அடங்கி விடும். பொதுவாக நம்முடைய அன்பர்கள் துரியாதி தவம் செய்கின்ற போது அப்படியே சென்று அந்த துரியத்திற்கு மேலாக சென்று தோதசாங்கம், சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம், அப்புறம் பின்னர் சுத்தவெளி, அங்கு போகின்ற போது மனம் அடங்கிவிடும். ஒரு மனமில்லாத நிலை. மனம்தான் தவம் செய்ய ஆரம்பிக்கிறது. மனம்தான் ஒவ்வொரு நிலையிலும் அப்படியே விரிந்து விரிந்து செல்கிறது. கடைசியில் மனம் முழுமையாக விரிந்த பிறகு, இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக விரிந்த பிறகு, இந்த பேரியக்க மண்டலம் முழுமையாக விரிந்த பிறகு, அதற்கு மேலாக அது அப்படியே அந்த சுத்த வெளியோடு கலந்து லயமாகி விடுகிறது. அதுவரைதான் மனது விரிவது போன்ற ஒரு பாவனை. அங்கு சுத்தவெளிக்கு சென்ற பிறகு அங்கு மனம் ஒரு இல்லாத ஒரு நிலை வந்துவிடும். எவ்வளவு நேரம் இருந்தோம் அங்கு தெரியாது. அங்கு என்ன நடந்தது அது தெரியாது. ஏதாவது எண்ணங்கள் தோன்றியதா? இல்லை. அப்படி எண்ணங்கள் தோன்றினால் நாம் அங்கே செல்லவில்லை என்ற அர்த்தம். அதில் ஒரு நிமிடம் இருக்கலாம், 10 நிமிடம் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம், சில நாட்கள் கூட இருக்கலாம். அது அவரவர்கள் செய்த பாக்கியம், புண்ணியம். அதற்கேற்ப அங்கு அது நிலைத்து நிற்கும். பதிவுகள் இருக்கின்ற வரை நாம் அங்கு செல்ல முடியாது. அப்படியே போனாலும் உடனே அது திரும்பிவிடும். அதனாலதான் ஒரு சித்தர் சொல்கிறார், காட்டானை மீதேறி கடைத்தருவி போகையிலே நாட்டார் நமைமறித்து நகைவரிய பார்ப்பரென்றோ, நாட்டார் நமைமறித்து நகைவரிய பார்த்தாலும் காட்டானை மீதேறி கண்குளிர காண்பேனே கண்ணம்மா என்று சொல்வார்கள். காட்டான் தான் யார் என்று காட்டிக்கொள்ள மாட்டான். அரூபமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம், சுத்தவெளி, வெட்டவெளி, காரிருள், கும்பிருட்டு, பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற தன்மைகளை கொண்ட அந்த சுத்தவெளி மீதேறி 5 புலன்களையும் தாண்டி, பெரும்பாலும் நம்முடைய சிந்தனைகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற இந்த 5 புலன்களை ஒட்டி எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இதன் மூலமாக சென்ற செய்திகள், அதனுடைய அனுபவங்கள், இவைகள் எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கும். இவற்றை தாண்டி கடைத்தெருவி போகையிலே, அப்ப நாம் இந்த பயணத்தில் கடைசி தெரு எதுவாக இருக்க முடியும்? இப்ப நம்ம துரியாதீதம் போறோம். அதுல முதல் தெருன்னு சொன்னா ஆகனை, 2வது தெரு துரியம், 3வது தோதசாங்கம், 4வது சந்திரன், 5வது சூரியன், 6வது பேரியக்க மண்டலம், கடைசியில 7வது நிலையில சுத்தவெளி. அதான் கடைசி நிலை. இப்படி நாம் அந்த கடைசி நிலையை நோக்கி போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரென்றோம். இதுவரை நமக்கு ஏற்பட்ட பதிவுகள், பழக்கங்கள், வாழ்க்கை சூழல்கள் இவையெல்லாம் நமக்கு போக விடாது. வேறு வேறு எண்ணங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் பிடிச்சு பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஒரு தொடர்ந்து முயற்சி செய்யணும். நான் எப்படி அங்க போகணும், போய் இந்த எண்ணமில்லாத நிலைக்கு வரணும், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நாட்டார் நம்மை மறித்து நகைவரிய பார்த்தாலும் காட்டானை மீதீர் கண்குளிர காண்பேனே கண்ணம்மா. அப்ப எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் மீண்டும் முயற்சி செய்து 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 கடைசியில் கண்டிப்பாக அந்த எண்ணமில்லாத ஒரு நிலை, அந்த இறைவனாக ஒன்றி இருக்கக்கூடிய நிலை, அதற்கு வந்து அந்த நிலையை நான் அனுபவிப்பேன் என்று ஒரு மீண்டும் மீண்டும் மனதிற்குள்ளே ஒரு முயற்சி எடுக்கின்ற போது கண்டிப்பாக நாம் வெற்றி அடைவோம். அப்படி அந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை, அதான் சமம் பிளஸ் ஆதி சமாதி என்று சொல்கின்றோம். அந்த ஆதிக்கு சமமாக, அந்த தெய்வ நிலைக்கு சமமாக எண்ணங்கள் இல்லாத நிலை, அந்த நிலையைத்தான் அருட்தந்தையர்கள் பல இடங்களில் குறிப்பிடுகிறார்கள். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற அந்த நிலை, எந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கின்ற
இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெளிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்ந்தான். ஆம், அப்பொழுது அந்த தெய்வமும் தானும் ஒன்று என்று உணர்வு. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெளிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரைந்து போம் தன்மணிப்பு காணும் தெய்வம். ஆம், அங்கு இருக்கின்ற வரை, அங்கு இருந்து 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 பழகின்ற வரை தன்மணிப்பு இல்லாமல் போகும். அந்த எல்லா அழுக்குகளும் கலைந்து போகும். கருமையம் தூய்மையாகும். அந்த உண்மையான தெய்வத்தை, மெய்ப்பொருளை, அந்த பேராற்றலை, பேரறிவை தனதாக உணர்ந்து அனுபவிக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடம், அதைத்தான் சமாதி என்று சொல்கிறோம். ஆதிக்கு சமமாக இருக்கக்கூடிய நிலை. இது பொதுவாக ஒரு மனிதன் வாழ்கின்ற போது அந்த மனதை பக்குவப்படுத்தி உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து மாறி 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 ஒவ்வொரு படியாக உயர்ந்து 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 கடைசியில் அந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில் மனதை நிறுத்தக்கூடியது சமாதி. சமம் பிளஸ் ஆதி, சமாதி சொல்கிறோம். நல்ல ஆழமாக தவம் செய்ய தெரிந்தவர்களுக்கு, நம்ம மனவளத்தில் இருப்பவர்களுக்கு அந்த துரியாயத்தின் உச்சத்தில் அனுபவிக்கூடிய நிலையாக அது இருக்கும். அதை சமாதி என்று சொல்கின்றோம். பொதுவாக இதை பற்றி நிறைய இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப யோகாவை 8 அங்கங்களாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என்று சொல்வார்கள். அந்த அஷ்டாங்க யோகத்தில் கூட என்ன சொல்வார்கள்? இயமம், நியமம், ஆசனம், பிரணயம், பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. அப்ப கடைசி நிலையிலே அந்த சமாதி என்ற நிலை. அப்ப இயமம் நியமம் என்பதெல்லாம் சில கட்டுப்பாடுகள், எதையெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை. ஆசனம், எப்படி உட்கார வேண்டும் என்று சொல்லக்கூடியது. பிரணாயமம், மூச்சு பயிற்சி, அங்கு எப்படி மென்மையாக மூச்சு இழுக்க வேண்டும். இப்ப நம்ம கூட தியானம் ஆரம்பிக்க முன்னாடி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம நாடி சுத்தி, தருள் சுத்தி எல்லாம் செய்யும். ஏன்னா மனம் மூச்சு ரெண்டு ஒன்றோடு தொடர்புடையது. மூச்சு மெதுவாக வர வர மனமும் மெதுவாக வந்து கொண்டிருக்கும். அப்படி அந்த மனதோடு மனதை மூச்சை அமைதிப்படுத்துகின்ற போது மனமும் அமைதி அடையும். பிரத்யேகாரா, வெளியே செல்லக்கூடிய மனதை உள்நோக்கி திருப்புவது. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அந்த மனம் அந்த புலன்கள் வயப்பட்ட நிலையிலே அது கொஞ்சம் வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் உள்நோக்கி திருப்புவது. தாரணா, ஒன்றின் மேல் குவிப்பது. தியானம், உயிரின் மேல் குவிப்பது. சமாதி, கடைசியில் அந்த மனம் அந்த இறைநிலையோடு ஒன்றி விடுவது, அதற்கு சமமாக மாறிவிடுவது. இது துரியாதீதத்தில் எல்லோருக்கும் கிட்டக்கூடிய ஒன்று. அல்லது யாரெல்லாம் ஆழமாக ஆழமாக ஐயா மன்னிக்கவும், சிந்தனை வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க பிபிடி எதுவும் போட போறீங்களா ஐயா? உங்களுடைய ஏதாவது இப்ப இது வரைக்கும் நான் இந்த ஒன்னே ஒண்ணு இந்த 18 சித்தர்கள் இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு, ஜீவசமாதி. அது தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. இன்னும் மாத்தல, அடுத்த பிபிடி மாத்தலை. சரிங்க சரிங்க. சொல்லுவாருங்கம்மா, சொன்னோடனே மாத்திக்கலாங்க. சரிங்க சரிங்க. அடுத்தது வருங்க அடுத்தது. சரிங்க, நன்றி. இப்படி அந்த நிலையை அடையக்கூடியதான் பொதுவாக சமாதி என்று சொல்கிறார்கள். அப்ப சமம் பிளஸ் ஆதி, அந்த ஆதிக்கு சமமாக நிற்கக்கூடிய நிலை. இது மனிதன் வாழுகின்ற போது தியானத்தின் மூலமாக மனதை அமைதிப்படுத்தி அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு பக்குவம். இது தியானம் தெரிந்தவர்கள் எல்லோரும் அந்த தியான நிலையில் பக்குவமான இடத்துக்கு வருகின்ற போது அது கிடைக்கக்கூடிய ஒன்று. இது எல்லோரும் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்கும். குறிப்பாக நம்முடைய மனவள கலைஞர்கள் அத்தனை பேரும் அதை அனுபவித்து பார்க்க முடியும். எல்லோருக்கும் இது கிடைக்கும். அது எவ்வளவு நேரம் அங்கு இருக்கிறார்கள் என்பது அவரவர்கள் கருமைய தூய்மைக்கு ஏற்ப. கருமையம் முழுக்க முழுக்க தூய்மையாக இருந்தால் அங்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அது தூய்மை குறைந்து இருந்தால் போனன்னு ஒடியாந்துரும்.
அப்ப வாழ்கின்ற போது ஒரு மனிதன் மனதுக்குள்ளே அமைதி பெறக்கூடியது. தியானம் செய்கின்ற போது படிப்படியாக சென்று பிரபஞ்சமெல்லாம் தாண்டி அந்த சுத்த வெளியோடு எண்ணங்கள் இல்லாத நிலையிலே அங்கு உறைந்து நிற்கக்கூடிய நிலை, அதைத்தான் சமாதி. சமம் பிளஸ் ஆதி, ஆதிக்கு சமமாக, தெய்வத்திற்கு சமமாக அந்த மனம் அமைதி பெற்று இருக்கக்கூடிய நிலையை சமாதி என்று சொல்கிறோம். பொதுவாக நாம் சமாதி என்று சொன்னாலே ஏதோ ஒரு இறந்த இடத்திலே அங்கு ஒரு 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 கட்டிடத்தை உயரமாக கட்டி விடுவார்கள். அங்கு அவர்கள் இறந்ததற்கான சில குறிப்புகளை வைத்திருப்பார்கள். அது சமாதி என்று பொதுவாக சொல்கிறோம். இது ஒரு நடைமுறையிலே இந்த இறந்தவர்கள் எல்லாம் உயர்ந்து விடுகிறார்கள், உயர்ந்த நிலை சென்று விடுகிறார்கள் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதை. ஆனால் வாழ்கின்ற போது ஒரு மனிதன் தியானம் செய்து மனதை அமைதிப்படுத்தி அந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடியதுதான் அது சமாதி. அதை வைத்தான் அந்த அஷ்டாங்க யோகத்திலே 8 அங்கங்களாக வந்து கடைசி அங்கமாக சமாதி என்று வைத்திருக்கிறார்கள். சரி, இப்ப அடுத்தது, அப்ப ஜீவ சமாதி என்றால் என்ன? சமாதி என்பதற்கும் ஜீவ சமாதி என்பதற்கும் என்ன வித்தியாசம்? இப்ப சமாதி என்பது ஒரு மனிதன் வாழ்கின்ற போதே மனதை பக்குவப்படுத்தி அங்கே வைக்கக்கூடிய நிலை. ஜீவ சமாதி என்பது ஒரு மனிதன் வாழ்ந்தது போதும் என்று நினைக்கின்ற போது அந்த உயிரை உடம்புக்குள்ளே சுவரவிட்ட நிலையில் இனிமேல் அவர்களுக்கு கை கால் அசைவுகள் கிடையாது, எந்திரிக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, உடம்பு இயங்காது, மனசுக்கும் இனிமேல் இயக்கம் இல்லை, நல்லது கெட்டது எதுவுமே வேண்டாம், இந்த சமுதாயத்திற்கு நன்மைகள் செய்ய வேண்டும், சமுதாய மக்கள் யாரெல்லாம் இங்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த மனதுக்குள்ளே அமைதி பெற்று ஆனந்தம் அடைய வேண்டும், அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக சிலர் முயற்சி செய்து அந்த உயிரை உடம்புக்குள்ளே சுவரவிட்ட நிலையில் ஒரு இடத்தில் அமர்ந்து விடுவார்கள். அதுக்கு பின்னாடி எவ்வளவு நாள் ஆகினாலும் அந்த உடம்பு கெடாது, அழுகி போகாது, துர்நாற்றம் வீசாது, அப்படியே இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும். யார் அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் நல்லா கிடைக்கும், அவருடைய எண்ணமும் உயர்ந்து போகும், உயர்ந்து போகும். அப்படி அந்த இடத்துல அந்த உடம்பு தனியா இருந்தாக்கும் அது பாதுகாப்பு இல்லாம இருக்குங்கிறதுக்காக அங்க சின்ன ஒரு 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 கட்டடத்தை உருவாக்கி அதை பாதுகாப்பாக வைத்து அதற்கு துன்பம் இல்லாத வகையில அதில், ஏன்னா அதுக்கு அங்க மூச்சு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, சாப்பாடு வேண்டி கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் தேவையில்லை, ஏன்னா உடம்புக்கு எந்த இயக்கம் இல்லாத தேவையில்லை. அப்ப அது ஒரு சின்ன குகை மாதிரி பண்ணி சுத்தினும் செங்கற்கள் வச்சு மூடி அந்த இடத்தை அடைச்சிருவாங்க. அங்க தண்ணி தேவையில்லை, காற்று தேவையில்லை, வெளிச்சம் தேவையில்லை என்பதற்காக அப்படி நல்ல ஒரு அடைச்சி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தான் பொதுவாக ஜீவ சமாதி. இப்ப அந்த உள்ள இருக்கிற உடம்பு கெடாது, உயிர் லேசா உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இன்ப துன்பம் கடந்த நிலையில இருப்பாங்க. மனம் முழுக்க அடங்கிவிடும். அங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துல யார் எங்க சென்றாலும் அங்க ஒரு அமைதி, மகிழ்ச்சி. ஏன்னா அந்த நிலையில் இருப்பவர்கள் தான் அதை அடைய முடியும், எல்லாரும் அதை அடைய முடியாது, எல்லாரும் அந்த உயிரை சோற விட்டு விட்டு அப்படி நிற்க முடியாது. அந்த கருமையை தூய்மை பெற்றவர்கள், முழுக்க முழுக்க பாவப்பதிவுகள் இல்லாதவர்கள், இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நடிக்கக்கூடியவர்கள், அப்படி ஒரு சிலர் தான் அது, அவர்களால் மட்டும்தான் அது முடியும். ஆகவே அந்த நிலையைத்தான் ஜீவ சமாதி. ஜீவன், உயிர் அந்த உடம்புக்குள்ளாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த உடம்பு கெடாது. அங்கு யார் சென்றாலும் அங்கு ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது அவர்களுக்கு இறை தன்மையை தூண்டக்கூடியதாக இருக்கும், நல்லது செய்யக்கூடிய எண்ணங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற நிலையில அதைத்தான் ஜீவ சமாதி என்று சொல்கின்றோம். சரி, இப்ப நம்ம வந்து சில ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி அடுத்த ஸ்லைட் பண்ணலாம். இப்ப நீங்க அதை பத்தி சில செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப ஜீவ சமாதி என்பது நல்ல தவத்தின் மூலமாகவும் ஆழ்ந்து தற்சோதனை செய்வதன் மூலமாகவும் அந்த உயிரை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலே ஒரு அறிவு முழுமையடைய வேண்டும். காய்கள் பீட் செய்து அந்த வித்துவை நல்ல கெட்டிப்படுத்திக் கொள்ளணும்.
ஏன்னா வித்து நேர்த்து போயிருந்தால் அது உயிர் அப்படியே வெளியே ஓடிவிடும். அப்ப வித்து ஒரு கெட்டியான நிலைக்கு வந்திருக்கு. ஏன்னா வித்து தான் அந்த உயிரை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. அந்த சமயத்தில் பொதுவாக அந்த உலக வாழ்க்கை கடமைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணுமில்ல, இனி நம்ம சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்ப நம்ம ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். அப்போ உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுக்கக்கூடிய நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிறைவான நிலைக்கு வருகின்ற போதுதான் அப்படியே தியானம் செய்து அந்த மனதை இறைநிலையோடு கலக்க விட்டுட்டு, அதுக்கு பொதுவா இன்றைக்கு மகரிஷி அவர்கள் நமக்கு எளிமையான அந்த துரியாயுதவத்தை கொடுத்திருக்கிறார்கள், எல்லோரும் செய்யலாம். ஆனா பழைய காலங்களில் வெவ்வேறு முறைகள் இருந்தது. பொதுவா லம்பியா யோகம் செய்து நம்முடைய நாக்கை மடக்கி உள்நோக்கி மடக்கி அந்த நுனி நாக்கின் மேலே வைத்துக் கொள்ளக்கூடிய முறை. அப்ப மனம் அமைதி அடையும், நல்ல அமைதி அடையும். அப்ப அந்த ஒரு அமைதியான நிலைக்கு வந்து மனதை அமைதிப்படுத்தி இந்த மனமே இல்லை என்ற நிலைக்கு வந்து அப்படியே உட்கார்ந்துட வேண்டியது. அப்ப உயிர் உடம்பு விட்டு பிரியாது. ஏன்னா உள்ள அந்த வித்து ஆற்றல் காய்கல்பம் செஞ்சு 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 கெட்டியா போயிடுச்சு. அது ஒரு தண்ணி மாதிரி இருந்தாதான் உடம்பு விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். அது நல்ல பதங்கமாகி கெட்டியாகி வந்துருச்சுன்னா உடம்பு விட்டு வெளியே போகாது, உடம்புக்குள்ளேயே கெட்டியா இருக்கும். அங்க உயிர் துகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து சுத்திக்கிட்டே இருக்கும், எல்லாம் வெளியே போயிடாது. ஒரு சாதாரணமாக இறப்பு நடக்கும்போது என்ன ஆகும், கடைசியில அந்த இறப்புடைய கடைசி சமயத்தில் நம்முடைய பால் உணவு சுரப்பிகள் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா அந்த வித்து திரவமும் அந்த உடம்பு விட்டு வெளியே வந்துடும். அதோடு சேர்ந்து எல்லா உயிர் துகளும் வெளியே வந்துடும். அதுதான் நம்ம உயிர் போதல் மரணம் என்று சொல்கிறோம். ஆனா இங்க வந்து அந்த வித்து கெட்டிப்பட்டு இருக்கிறதுனால, அது உடம்புக்குள்ளேயே தங்கி இருக்கிறதுனால, அந்த உயிர் துகள்கள் உள்ள உடம்புக்குள்ளேயே தங்கி இருக்கும். கொஞ்சம் அளவுல அது அந்த உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அந்த உடம்பு கெட்டு போகாது, துர்நாற்றம் வீசாது, அழுகி போகாது. அது அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ, சில மாதங்களோ சில வருடங்களோ அல்லது 200 300 500 வருடங்கள் என்று சொல்லி ஒரு நிலையை பாவனை செய்து அமர்ந்திருப்பார்கள். அந்த நிலைக்கு ஏற்ப அந்த உயிர் உடம்புக்குள்ளாகவே மெதுவாக அசைந்து கொண்டிருக்கும், சுற்றி கொண்டிருக்கும். அந்த நிலையைத்தான் நான் பொதுவாக ஜீவ சமாதி என்று சொல்கிறோம். அப்போ செத்து போகல, அந்த உடம்பு கெடாது, உயிர் ஒரு பகுதி சின்னதா உள்ளேயே அடங்கி இருந்து சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனா மனம் வேலை செய்யாது. இங்கதான் முக்கியமா பார்க்கணும். இப்ப மனம் வேலை செஞ்சதுன்னா சாதாரண நிலைக்கு வந்துருவாங்க, இப்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, மற்ற வேலைகள்லாம் இன்ப துன்ப உணர்வு வரும். அங்க மனம் வேலை செய்யாது. இதுக்கு நம்ம சுருக்கமா ஒண்ணு உணரணும்னாக்கும், இரவு நேரத்துல தூங்குறத நினைச்சுக்கணும். நீங்க தூங்கும் போது உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, மனம்தான் இல்லை. சில சமயம் அதுவும் கூட என்னன்னாக்கும், நம்ம கனவு காணும் போது அது மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் கனவு காண்பதை கூட ஜீவகாந்த கசிவு என்று சொல்வார்கள். அப்ப அந்த கனவு கூட இல்லாத நிலையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். அப்ப உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, ஆனா மனசு இல்லை, மனசு இல்லை. இப்ப உடம்பு இருக்குது, ஆனா உள்ள வந்து இதயம் நுரையில் இறங்கிட்டு இருக்கு. பட் நம்ம எந்திரிக்கல, நடக்கல, உடல் இயக்கம் இல்லை. அப்ப உடல் இயக்கம் மன இயக்கம் ஒரு நிறுத்திய நிலை. அது நம்ம தூக்கத்தை ஒரு நல்ல ஆழ்ந்து தூங்கக்கூடிய நிலையை நம்ம சொல்லலாம். அதுலயும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் இயங்கிட்டு தான் இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவோம், தானியங்கி மண்டலம், மைய நரம்பு மண்டலம் என்று சொல்வார்கள். அல்லது தானியங்கி மண்டலம் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த மைய நரமண்டலம் மட்டும் அது வேலை செய்யாம ஆஃப் ஆயிருக்கும். உடல் இயக்கம் இல்லாமல் மன இயக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய பொதுவாக தூக்கம் என்று சொல்கின்றோம். அதே போன்று அந்த ஜீவ சமாதி நிலையில் இருப்பவர்கள் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போன்று இருப்பார்கள். உடம்பு அசையாது, மனசு இருக்காது, அப்படியே வருடக்கணக்காக இருப்பார்கள். ஆனா அந்த இடத்துல யார் வந்தாலும் அங்க ஒரு அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம் கிடைக்கும். இந்த நிலையைத்தான் ஜீவ சமாதி. ஜீவன் உயிர் உள்ளே இருக்கிறது, ஆனால் மனம் சமாதி என்ற நிலையை அடைந்து விடுகிறது. மனம் இல்லாத நிலைக்கு வந்துவிடுகிறது. மனம் என்னவாகிறது? ஆதிக்கு சமமாக, தெய்வத்திற்கு சமமாக
அது மாறிவிட்டது. எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு அது சென்று விட்டது. ஆனால் உயிர் உயிர் கொஞ்சம் உடம்புல இருந்துட்டார். இந்த நிலையைத்தான் ஜீவ சமாதி என்று சொன்னார்கள். அடுத்து போலாமா? இப்ப ஜீவன் என்றாலே அது உயிர் என்பது அர்த்தம். ஜீவன், சீவன் என்று சொல்வதெல்லாம் உயிர் என்பதற்கு அர்த்தம். இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்து போகும்போது அதை சாவு என்று சொல்கிறோம், மரணம் என்று சொல்கின்றோம். அவ்வாறு பிரிந்து போனால் உடலில் உள்ள அணுக்கள் எல்லாம் சிதைய ஆரம்பிக்கும். அப்ப உயிர் போன பின்னாடி இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிக்கும், அழுகி போக ஆரம்பிக்கும், துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். அப்ப அந்த உயிரை உடலோடு சேர்த்து சுவர விட்டு அதன் மூலமாக உடலை விட்டவர்கள் எல்லாம் இப்போ அந்த உயிர் உடம்பு விட்டு போகாம அந்த உடம்புக்குள்ளேயே உயிர் மெதுவா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ உடம்பு கெடாது, துர்நாற்றம் வீசாது. ஏன்னா உயிர் உள்ள இருக்குது. உயிர் உடம்பு விட்டு போனாதான் மத்த துர்நாற்றம் வீசுறது, கெட்டு போறலாம் நடக்கும். அது நாற்றம் எடுக்காது. எவ்வளவு காலம் இருந்தாலும் அது அப்படியே இருக்கும். அந்த உடம்பு அழியாமல் அப்படியே இருக்கும். அந்த உயிர் அங்கேயே உடலிலே சுவர் விடுவதனால் இந்த உயிர் பிரிந்து அதில் உள்ள பதிவுகளுக்காக இன்னொரு வாழு உயிரோடு பற்றி மீண்டும் ஏற்படக்கூடிய தொல்லையோ அலைச்சலோ அந்த உயிருக்கு இல்லாதிருக்கும். பொதுவாக ஒரு உயிர் பிரிகின்ற போது என்னவாகும்? அது பிரிந்த பிறகு அது இன்னொரு ஜீவனோடு சேர்ந்து ஐக்கியமாகும். பெரும்பாலும் என்னவாக குழந்தைகளோடு சேர்ந்து விடும். அப்ப குழந்தைகள் இல்லாதவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஒத்த குணங்களை உடையவர்களோடு தேடி பிடித்து அதோடு சேர்ந்து ஐக்கியமாகிவிடும். அப்போ அந்த பிரிஞ்சு அது இன்னொரு இடத்துக்கு போய் சேரும். அந்த உயிர் அங்கேயே உடலில் சுவர் விடுவதால் அந்த உயிர் பிரிந்து அதில் உள்ள பதிவுகளுக்காக இன்னொரு வாழும் உயிரோடு பற்றி நின்று ஏற்படக்கூடிய தொல். அதனால இன்னொரு இதுக்கு போய் தொந்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உயிர் இதுக்குள்ளேயே இருக்கு, அந்த உடம்புக்குள்ளேயே இருக்கு, வெளியே போகல, உள்ளேயே இருக்கு. வெளியே வந்தா ஒன்று அது இன்னொரு குழந்தைகள் மூலமாக செல்ல வேண்டும், அல்லது இன்னொரு உடலை தேடி பிடித்து அதன் மூலமாக அது செல்ல வேண்டும். இப்ப அங்க போகாம இந்த இந்த ஜீவன், அந்த உயிர் அந்த உடம்புக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. ஆனால் அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, தெய்வத்தோடு தெய்வமாக அந்த மனம் உணர்ந்த நிலையில் இருக்கிறது. அதைத்தான் ஜீவ சமாதி என்று சொன்னார்கள். அடுத்து பாருங்க, ஜீவ சமாதியை பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம்? ஜீவன் பிளஸ் சமம் பிளஸ் ஆதி. இப்படி நாம் அதை மூன்றாக பிரிக்கலாம். அதாவது ஆதி ஆகிய இறைவனிடமிருந்து வந்த ஜீவனை சமன் செய்தல் என்று பொருள். ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், சாதுக்கள் போன்றவர்கள் அந்த சித்தம் என்ன அறிவை கொண்டு மனதை வெல்வதற்கு வாழ்வில் கடுமையான ஒழுக்கங்களையும் உயர்ந்த தவ நெறிமுறைகளையும் தனது இரு கண்களின் மேலாக பின்பற்றி வருகிறார். உடலையும் உள்ளத்தையும் மாசின்றி பேணி காக்கிறார். எல்லாரும் அடைய முடியுமா? ஆனா யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அந்த கருமையத்தில் தூய்மை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அதை அடைய முடியும். ஆனா யாரெல்லாம் கருமையத்தில் இன்னும் தூய்மை வரலையோ, அந்த கருமையம் பாழ்பட்ட நிலையில் இருக்கிறதோ, அங்கு வேண்டாத பதிவுகள் எல்லாம் பாவ பதிவுகள் சேர்ந்து இருக்கிறதோ, கண்டிப்பாக அவர்களால் அந்த நிலையை அடைய முடியாது. நெக்ஸ்ட் போலாம். அடுத்து இப்படிப்பட்ட அந்த சித்தர்கள், ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அப்படி சில இடங்கள் கோயில்களாக மாறி இருக்கின்றன. அந்த கோயில்களுக்குள்ளே அந்த சித்தர்கள் உடல் அங்கே கெடாமல் அடக்கமாக இருப்பதாலும், அதற்குள்ளாக கொஞ்சம் உயிர் சுழன்று ஓடிக்கொண்டிருப்பதாலும் அங்க ஒரு வைப்ரேஷன், ஒரு அமைதி இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். அங்க யாரெல்லாம் போகிறார்களோ அந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஆக அந்த இடத்தை கோயிலாக மாற்றினார்கள். அப்படி இன்றைக்கு நிறைய கோயில்களில் அங்கு சித்தர்கள் அடக்கமாகி இருக்கிறார்கள். பொதுவாக இப்ப நமக்கு யோசனை பண்ணி பார்த்தோம்னா,
பழனி கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க போகர் என்ற சித்தர், திருப்பதி எடுத்துட்டா கொங்குணர் என்று சொல்லக்கூடிய சித்தர், இப்படி நிறைய சித்தர்கள் ஒவ்வொருவரும் ஒரு இடத்திலே அவர்கள் அங்கு அமைதியாக இருக்கிறார்கள், ஆனந்தமாக இருக்கிறார்கள். அந்த யோக நிலையிலே அமர்ந்து அந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த உடல் கெடாமல் அங்க இருக்குது, அந்த உயிர்க்குள்ள கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட கோயில்களுக்கு நீங்க கும்பாபிஷேகம் குடமுழுக்கு என்பது தேவையில்லை, ஏன்னா அந்த ஆற்றலே இருக்கு. பொதுவா கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் செய்வாங்க. அது ஆற்றலை கொடுப்பதற்காக பூஜைகளின் மூலமாக, மந்திரங்களின் மூலமாக அந்த ஆற்றலை அந்த சிலைகளுக்கு ஏற்றி வைப்பார்கள். அங்க யார் வந்து வணங்கினாலும் அவர்களுக்கு கொஞ்சம் அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட சித்தர்கள் அடங்கிய அந்த கோயில்களுக்கு அது கும்பாபிஷேகம் தேவையில்லை, பழனிக்கு தேவையில்லை, திருப்பதிக்கு தேவையில்லை. அந்த மாதிரி யாரெல்லாம் அங்கு சித்தர்கள் அடங்கி இருக்கிறார்களோ, ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட கோயில்களுக்கு இது தனியாக கும்பாபிஷேகம் தேவையில்லை. ஜீவன் அப்படின்னா உயிர், சமாதி என்று சொல்லி சமன் பிளஸ் ஆதி, ஆதிக்கு சமமான மலம் இருக்கக்கூடிய நிலை. அப்ப அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த அந்த மனநிலையில் தான் அங்கு இருப்பார்கள். அப்ப ஏதோ ஒரு இடத்தில் அந்த உடல் இருக்கும், அங்கு உடல் இயக்கம் நின்று போச்சு, மன இயக்கம் நின்று போச்சு, ஆனா உடம்பு கெடாம ஒரு இடத்துல இருக்கும். அப்ப அதைத்தான் நம்ம ஜீவ சமாதி என்று சொல்றோம். அடுத்த ஸ்லைட். அலைமோதும் ஜீவனை ஒருநிலைப்படுத்தி தன்னையே உயர்ந்தவனாக ஆக்குவது சித்தர்களை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்கிறார் திருமூலர். இறைவனை அடைய அனைவரும் சொன்ன ஒரே வழி அன்பு மார்க்கம்தான். கடவுளை காண முயன்று கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள், ஆனால் கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். சாதாரண மனிதன் கடவுளை காண வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான், அவன் பக்தர். ஆனால் அதை கண்டு தெளிந்தவர்கள் அவர்கள் சித்தர்கள் என்ற நிலையில் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். பொதுவாக இந்த யோகம் என்று வந்ததற்கு காரணம் யோக் என்ற ஒரு வடமொழி சொல்லில் வந்ததாக பெரியவர்கள் சொல்வார்கள். யோக் என்று சொன்னால் ஒரு இணைப்பு வழி. இருக்கக்கூடிய ஒன்று, இந்த மனதுக்கும் இயற்கைக்கும் இணைப்பாக இருக்கக்கூடிய ஒன்று, இந்த மனதிற்கும் இந்த சமுதாயத்துக்கு இணைப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்படி ஒரு இணைப்பாக இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் பொதுவாக யோகம் என்று சொல்வார்கள். பாவங்களை அகற்றக்கூடிய, துன்பங்களை களையக்கூடிய இறைவனை பற்றிய சிந்தையுடன் சின் அல்லது ஆதி முத்திரையில் அமரும் ஆசிரமம் தான் யோகாசிரமம் என்று கொடுக்கும். யோகம் ஆசிரமம், யோகாசிரமம். அங்கு போனால் அந்த தியானங்கள் செய்யக்கூடிய யோக நிலைகள். பொதுவாக யோகா செய்யும் போது சின்முத்திரை அல்லது அந்த ஆதி முத்திரை இப்படி வைத்துக்கொண்டு நாம் அந்த தியானத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து போகிறோம். இது நம்ம யோகம்ங்கிற எழுத்துக்கு அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு. அடுத்தது சமாதி அடைவது என்பது முடிவு பெறும் ஒரு நிலை அல்ல. சமாதின்னு சொல்றது அது முடிவானது அல்ல. இறைவனால் நியமிக்கப்பட்ட காரியங்களை ஒரு காலத்திற்குள் நடத்தி காட்டிய பிறகு முக்தி அடைவதே ஆகும். அதான் அறிவு முழுமை அது முக்தி என்று மகிழ்ச்சி சொன்னார்களே, அதை யோசனை பாருங்க. ஆனால் அந்த ஞானியின் ஆற்றலும் அருளும் என்றுமே அந்த அண்டத்தில் நிலைத்திருக்க செய்துவிட்டு இறைவனோடு இரண்டல கலக்கின்றனர். சமாதி நிலையில் இருப்பதும் யோக நெறியின் உச்ச நிலை என உணரப்படுகிறது. இப்ப எல்லா உணர்ந்த மகான்கள் அந்த அவங்க கொஞ்சம் விரும்பினாக்கும் அந்த சமாதி நிலையில் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை விரும்புறது இல்லை. அதுலயும் சில உண்மைகள் இருக்கு, அதை பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த ஸ்லைட் போலாம். இவர்களில் உடல் மன இயக்கம் மட்டுமே நின்று போயிருக்கும், ஆனால் உயிர் உடம்புக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். உயிர் இல்லாம போயிடாது. ஏன்னா உயிர் உடம்பு விட்டு போச்சுன்னா மறுபடியும் அந்த உடம்பு கெட்டு போய ஆரம்பிச்சிடும். இறைவனோடு இறைவனாக கலந்து விட்ட இத்தகைய மேன்மக்களை இவர்களது சீடர்கள் உதவியோடு ஜீவ சமாதிக்கான குறிப்பிட்ட
முறையான சடங்குகளை பின்பற்றி அவர்களின் உடலை சமாதி செய்ய வேண்டும். சரி, அந்த மாதிரி அவங்க யாரோ ஒருத்தர் அப்படி உட்கார்ந்துட்டாங்க ஒரு இடத்துல. இப்போ உடலுக்கு ஏக்கம் இல்லை, மன ஏக்கம் இல்லை, அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. நம்ம அப்படியே விட முடியாது. அது இரவு பகல் என்று இருக்கும். காற்று, மழை, வெப்பம் என்ற நிலையில் அந்த உடல் பாதிக்கும். அப்ப அந்த உடலை ஒரு இடத்துல ஒரு பக்குவமா வச்சு அதுக்கு மற்ற பாதிப்புகள் இல்லாது. ஏன்னா இப்ப அந்த உடம்புக்கு உணவு வேண்டாம், தண்ணி வேண்டாம், சுவாசிப்பதற்கு காற்று வேண்டாம். ஆனா அந்த உடம்பு கெடாம இருக்கணும். அப்ப அதுக்கான தனியா ஒரு இடத்துல வச்சு ஒரு சின்ன கட்டடத்தை உருவாக்கி இதை பாதுகாப்பாக வைத்தார்கள். இறைவனோடு இறைவனாக கலந்து விட்ட இத்தகைய மேன்மக்களை இவர்களது சீடர்கள் உதவியோடு ஜீவ சமாதிக்கான ஒரு குறிப்பிட்ட முறையான சடங்குகளை பின்பற்றி அவர்கள் உடலை சமாதி செய்ய வேண்டும். இன்னும் சாதாரண மனிதர்களுக்கு இவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சாதாரண மனிதர்கள் அவங்க இறந்து போறாங்க, அதுக்குள்ளே நம்ம மண்ணுக்குள்ள புதைச்சிடுறோம், அல்லது அதை நெருப்பு வச்சு எரிச்சு அதை சாம்பலா பண்ணிடுறோம். இது சாதாரண மனித நிலை. ஆனா இந்த மாதிரி ஜீவன்கள் அங்க அடக்கமா இருக்கனால அவங்கள நம்ம மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாலோ அல்லது அவங்கள நெருப்பு வச்சு எரிச்சிட்டாலோ அந்த ஆற்றலின் பயன்பாடு இல்லாம போயிடும். எதுக்காக உட்காந்து பர்பஸ் இல்லாம போயிடும். அப்ப சமுதாயத்துக்கு அது ஒரு சாபமாக மாறிக்கொண்டிருக்கும். ஆனா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அமைதியான நிலை கொடுக்கக்கூடிய வகையில வச்சுட்டோம்னா அவங்க அமைதியா இருந்து அந்த ஒரு தவ நிலையை பரப்பி கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய ஆழமான தன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அது யார் வேண்டுமானாலும் அதை அனுபவிக்கலாம். நெக்ஸ்ட் போலாம். இவ்வகையான முறைக்கு சமாதி கிரியை என்று பெயர். எந்த இடங்களில் ஜீவசமாதி அமைய வேண்டும் என்ற குறிப்புகளையும் எவ்வாறு குழி தோண்டுவது என்றும் நிலவரை அமைக்கும் வழிமுறையினையும் உடலை எப்படி நிறுத்துவது போன்ற அத்தனை சடங்களை பற்றியும் தனது திருமந்திரம் என்னும் நூலில் திருமூலர் திருமூலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா சொல்லிடுவார். அவருக்கே உரிய பாணியில் நல்ல அழகா சொல்லுவார், அது கிளியரா சொல்லிடுவார். அப்ப இந்த மாதிரி எப்படி ஒரு ஒரு ஜீவசமாதி அடைந்த ஒருவரை நம்ம தயார் செய்வது என்பதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது. அதைத்தான் சமாதி கிரியை என்று சொல்வார்கள். நெக்ஸ்ட் பாருங்க. திருமந்தத்துல என்ன சொல்லுது பாருங்க. அந்த அந்த மில் ஞானி அருளை அடைந்த கால் அந்த உடல் தான் குகை செய்திருத்திடில் சுந்தர மன்னரும் தொல் புவியுள்ளோரும் அந்தமிழ் இன்ப அருள் பெறுவாரே. எப்படி திருமந்தத்தை சொல்லு பாருங்க. அப்ப அந்த உடலை பத்திரமா வச்சுக்கிற குகை மாதிரி ஒரு இடத்தை தயார் செய்யணும். அந்த உடல் தான் குகை செய்திருத்திடில் சுந்தர மன்னரும் தொல் புவி எல்லோரும் அந்தமிழ் இன்ப அருள் பெறுவாரே. அப்படி அந்த உடலை பாதுகாக்கக்கூடிய நிலை செய்து அதை பாதுகாக்கின்ற போது தன்னுடைய அருளை செய்தவர்கள் பெறுவார்கள். நெக்ஸ்ட் அடுத்து. புண்ணிய மாமவர் தம்மை புதைப்பது நன்னியனல் கோக்கில் நாட்டில் அழிவாகும் மண்ணில் அழியிலங்கார பங்கமா மண்ணுலகமெல்லாம் மயங்கும் அலை மண்டியே. பாருங்க எவ்வளவு ஆழமாக அந்த செய்தியை நமக்கு சொல்றாங்க பாருங்க. அதுக்கு அப்படியே அந்த அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்துக்கு போலாம். ஞானியின் உடலை முறையாக புதைக்காமல் கேட்பாரற்று நிலத்தின் மேல் அழிந்து போக விட்டுவிட்டால் அந்த நாட்டில் மழையின்றி பெரும் பஞ்சம் ஏற்படும். அரசனும் தன் பதவியை இழப்பார், நாட்டு மக்களும் அழிவர். எனவே ஞானியரின் உடலை சமாதி கிரியை என்னும் சொன்னும் முறையான சடங்குபடி புதைப்பதே சிறந்தது என்கிறார் திருமூலர். எல்லாருடைய உடம்பு அப்படி இல்லை. யார் ஞானிகளாக இருந்தார்களோ அவங்களுடைய உடம்பு கெடாது. அந்த ஜீவசமாதியில் அமைந்திருக்கலாம். சிலர் ஜீவசமாதியில் அமைந்திருக்கலாம், சிலர் அமராமல் இருக்கலாம். அப்ப ஜீவசமாதி அடைந்தவர்களுக்கு உடல் கெடாமல் இருக்கும். அதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த ஞானியின் உடலை கெட்டு போற மாதிரி நம்ம ரோட்லயே விட்டுட்டு போயிட்டோம்னாக்கா அதனுடைய பாதிப்புகள் பலருக்கு சேரும். மழையின்றி பஞ்சம் ஏற்படும், அரசன் பதவி இழப்பான், நாட்டு மக்களும் அழிவர். எனவே ஞானியின் உடலை சமாதி கருவி என்னும் முறையான சட்டத்தின் சடங்கின்படி புதைப்பது. அப்ப எல்லாருக்கும் அவங்க வீட்டுல பெரியவங்க அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் இருந்தாக்கும் இதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
அவர்களுக்கு வேணுங்கிற பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் போலாம். ஞானியர் தங்கள் உடலையே கோவிலாக கொண்டு வாழ்பவர்கள். அந்த உடலுக்கு தீ வைப்பது திருக்கோவிலுக்கே தீ வைப்பிருக்காங்க. அப்ப அப்படின்னா ஞானிகள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடல் தான் தெய்வத்தின் ஒரு நிலை என்று உணர்கிறார்கள். இப்ப நீங்க வந்து அதை தீ வச்சு எரிச்சு போட்டீங்கன்னா அப்படின்னா கோயிலுக்கு தீ வச்சு எரிச்ச மாதிரி தானே. அங்கதான் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். ஞானியர் தங்கள் உடலையே கோவிலாக கொண்டு வாழ்பவர்கள். அந்த உடலுக்கு தீ வைப்பது திருக்கோவிலுக்கே தீ வைப்பதற்கு சமம். அவ்வாறு செய்தால் மண்ணில் மழையின்றி கொடிய பஞ்சம் ஏற்படும். அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாம செஞ்சிட்டீங்கன்னாக்கோ அப்ப மக்கள் துன்பப்பட ஆரம்பிப்பார்கள், மழை இல்லாமல் போகும், பஞ்சம் ஏற்படும், அரசாட்சி இழக்க வேண்டி வரும். அத்தோடு ஞானியரின் உடல்களை அடக்கம் செய்ய ஆட்கள் இல்லாத மண்ணில் கிடந்து அழிந்தால் அந்த நாட்டின் அழகெல்லாம் கெட்டு போயிடும். அப்படி இல்லாம அந்த உடம்பு நம்ம கெட்டு போற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னாக்கோ அந்த துன்பம் அந்த நாடு அனுபவிக்க ஆரம்பிக்கும். அடக்கம் செய்யறதுக்கே ஆட்கள் இல்லாத அளவு போச்சு அப்படின்னாக்கோ அப்ப அந்த நாடு எல்லா வகையிலும் தோல்வி அடைய ஆரம்பிக்கும், பெரும் துன்பம் ஏற்படும். நெக்ஸ்ட் பலம். இவர்கள் உடல் மண்ணில் அடக்கம் செய்வதால் நாட்டு மக்களுக்கு பல நன்மைகள் கிட்டும். நாடு வளம் பெறுவதுடன் நாட்டு மக்களுக்கும் நல்ல அருள் கிடைக்கும் என்கிறார்கள் பெரியவர்கள். இதனால் இவர்களை அடக்கம் செய்ததாக சொல்லாமல் ஜீவ சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவர்களை வந்து நம்ம அடக்கம் பண்ணேன்னு சொல்றது தவிர அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றதை விட அவர்கள் ஜீவ சமாதி அடைந்து விட்டார்கள் என்று சொல்வது. ஏன்னா இன்னும் ஜீவன் உள்ள இருக்கு, கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. அது இன்னும் சில நாட்கள் ஆகலாம். இப்ப வந்து சில வருடங்கள் கூட ஆகலாம். அவங்க வந்து அப்படி உட்கார்ந்துருக்கலாம், 500 வருஷம் 1000 வருஷம் கூட நினைச்சு உட்கார்ந்து இருக்கலாம். ஆக இப்போ வந்து அந்த உடம்புக்குள்ள உயிர் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு. சரி, நெக்ஸ்ட் படம். சமாதிக்கான எந்த இடத்துல வைக்கணும்? எல்லா இடத்துலயும் அதை வைக்கலாமா? இல்ல ஒரு தூய்மையான இடமா இருக்கணும், முக்கியமான இடமா இருக்கணும், ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய இடமா இருக்கணும், வணங்கத்தக்கூடிய நிலையில் இருக்கணும். தன் மனை சாலை குளங்கரை ஆற்றிட நன்மலர் சுவலை நகரினர் பூமி உன்னரும் காணம் உயர்ந்த மலைச்சாரல் இந்நிலைதான் தான் எய்தமிடங்களே. அங்கதான் வந்து அந்த ஒரு ஜீவ சமாதி அடைய முடியும். அப்ப எங்கெங்க பாருங்க, ஒரு குளத்துக்கரையில நல்ல பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, மலர்கள் சோலையாக இருக்கக்கூடிய இடத்துல, இப்படி பல இடங்களை குளத்துக்கரையில இப்படி எல்லாம் சொல்கிறார்கள். அடுத்த படம் தான். திருமூலரின் பாடல்களில் குறிப்புகளாக மனை சாலையின் பக்கம் குளக்கரை ஆற்றின் படுகை மனம் கமிழ் மலர்வளம் நகரில் நல்லதோர் இடம் அடர்ந்த காடுகள் மலைச்சாரல் போன்ற இந்த இடங்கள் எல்லாம் ஜீவசமாதி அமைக்க உகந்த இடங்களாக திருமூலர் சொல்கிறார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், வேறு குறுக்கீடுகள் இருக்காது. அப்ப எங்கெங்க பாருங்க, மனை சாலையின் பக்கம் குளத்துக்கரை ஆற்றின் படுகை மனம் கமழும் மலர் வனம் நகரில் நல்லதோர் இடம் அடர்ந்த காடுகள், இப்படி இப்படி சில இடங்களை ஐடென்டிஃபை வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் அந்த இடத்திலே பயன்படுத்திக் கொண்டு அது ஜீவ சமாதி இருப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம் என்று திருமூலர் சொல்கிறார். நெக்ஸ்ட். நிலவரையும் சடங்குகளும். ஞானியரின் உடலை வைக்கும் இடம் அதைத்தான் நிலவரை என்று சொல்றோம். அந்த உடம்ப நம்மள மாதிரி அது சாதாரணமா இறந்து போனாங்கன்னா குழிக்குள்ள அப்படி படுக்கிற மாதிரி வச்சிருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, படுக்கிற மாதிரி இல்லாம நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வைப்பாங்க. நெக்ஸ்ட் படம். நவமிகு சானாலே நல் ஆழம் செய்து குவைமிகு சூலவை ஐஞ்சானாக கோட்டித்து அவமிகு குகை முக்கோண முச்சானாக்கி பவமரு நற்குகை பத்மாசனமே. அதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னும் அடுத்த பாடல் இருக்கா, பார்த்துட்டு விளக்கம் பார்க்கலாம். நெக்ஸ்ட். 9 சான் ஆழத்திற்கு ஒரு குழியை தோண்ட வேண்டும். வெட்டி எடுத்த மண்ணை அந்த குழியை சுற்றிலும் ஒரு 5 சாணுக்கு அப்பால் வளைத்து கட்ட வேண்டும். ஒரு இடத்துல குழி தோன்றோம், அந்த மண் அங்கேயே பக்கத்திலேயே போட்டு ஒரு கரை மாதிரி பண்றோம். முக்கோண வடிவமாக அந்த குகையை செய்ய வேண்டும். அதன் பக்கங்கள் 3 சான் அளவு இருக்க வேண்டும். அதில் அந்த ஞானியின் உடலை பத்மாசனத்தில்
இருத்த வேண்டும். இவ்விடத்தை குகை அல்லது நிலவரை என்று சொல்கிறோம். அப்போ உட்கார வச்ச நிலையில அங்க நம்ம அடக்கம் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு முக்கோண வடிவில் அதை ஏற்படுத்திக்கணும். அவங்க வைக்கிறதுக்கு வசதியா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். பஞ்ச லோகங்கள் நவமணி பாரித்து விஞ்ஞ படுத்ததன் மேல் ஆசனம் இட்டு முஞ்சி படுத்து வெந்நீரட்டு அதன் மேலே பொன் செய் நற்சுண்ணம் பொதியலுமாமே. பாருங்க எப்படி இந்த என்னென்ன செய்யணும்ன்றத அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில சொல்லியிருக்காங்க. இப்ப ஒன்னு பார்க்க போலாம். அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். இதுவும் ஒரு கவியா தான் வருது, பின்னாடி மீனிங் பார்ப்போம். நால் குகை நால் வெட்டம், கொஞ்சம் பேரும் நால் வெட்டம் படுத்தன் மேற்சேரா கல்லவில் தாமம் கலாபம் கத்தூரியும் தெள்ளிய சாந்து புனுகுபன் வீர் சேர்த்து ஒள்ளிய தூபம் உவைந்திடுவாரு. எப்படி சொல்றாங்க பாருங்க. என்னது இந்த இந்த அர்த்தம் பார்க்கும்போது நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பா கரெக்டா அது மகான்கள் வெளியில் நின்று பார்த்தா அந்த அர்த்தம் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்லைட் பாருங்க. பஞ்ச லோகம்னு சொல்லுவோம். அது 5 உலோகம் வரணும். பொண்ணு, வெள்ளி, செம்பு, ஈயம், இரும்பு. அது 5. அதையும் அதோட நவரத்தனங்கள் முக்கோண வடிவில் குழியில் ஆழத்தில் பரப்பி அதன் மீது தற்பைப்பை புற்களை விரித்து அந்த வெந்நீற்றையும் பொன்னிற சுண்ணாம்பு பொடியும் கொட்டி நிரப்பி இருக்கை அமைக்க வேண்டும். மலர்கள், சந்தனம், புனுகு, கஸ்தூரி மற்றும் பன்னீர் கலந்து குழியை சுற்றி சதுரமாய் தெளித்து தீபம் ஏற்றி வைத்து விட வேண்டும். அப்ப என்னென்ன செய்யணும் பாருங்க. அந்த குழி எப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கணும், அந்த குழிக்குள்ள என்னென்ன பொருள் போடணும், அந்த குழிக்கு மேல என்ன செய்யணும் என்பதை பற்றி எல்லாம் ஒரு விரிவாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த சொல்லிப்போம். ஓதிடும் வெந்நீற்றால் உத்துவுளம் குப்பாய மீதனில் இட்டா ஆசனத்தின் மேல் வைத்து போதரு சுண்ணமும் நீரும் பொழிவித்து மீதில் இருத்தி விரிந்திடுவீர்களே. அப்போ அதை பத்தி எவ்வளவு ஒரு தெளிவான கருத்துக்களை இந்த விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்னதாக ஆழமாக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். வெறித்த பின் நாற்சாறு மேவுதல் செய்து பொறித்த கறி போனாக விளநூறு நீரும் குறுத்தல வைத்தோர் குலை முகம் பார்வை தரித்த பின் மேல்வட்டம் சாத்திடுவீரே. நெக்ஸ்ட் போலாம். அந்த அர்த்தத்தை பார்க்கலாம் பாருங்க. மீது சொரிந்திடும் வெந்நீரும் சுண்ணமும் போதுவள கொண்டு தற்பை புல் வில்வமும் பூதத்தால் மஞ்சனம் செய்து பார் மீது 3 அடி நிலம் செய்யுமே என்று அந்த அந்த அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து போலாம். அர்த்தம் வர்ற மாதிரி இன்னும் பாடல. ஆதன மீதில் அரசு சிவலிங்கம் போதும் 2இல் ஒன்றை தாபித்து மேதகு சந்நிதி மேவு உத்தரம் பூர்வம் காதலில் சோடசம் கான் உபச்சாரமே. ஒவ்வொரு நாடும் இதை பற்றி, அதாவது இந்த கவிதைகள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கவிதை. ஒரு சட்டை போல திருநூற்று ஞானியின் உடலில் பூச வேண்டும். கம்ப்ளீட்டா உடம்புல மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா திருநீற்ற அது ஃபுல்லா பூசணும். அவர் உடலை இருக்கையின் மேலே இருத்த வேண்டும். மலர்கள், அருகம்புல், நறுமண பொடி, திருவெண்ணீர், வெந்நீர் ஆகியவற்றை உடல் மேல் அணிவிக்க வேண்டும். ஏன்னா அங்க வச்சுட்டு அதுக்குள்ள குழிக்குள்ள எல்லாம் போடணும். குகையில் வைத்து 4 புறங்களில் மண்ணை விரித்து சமமாக்க வேண்டும். மேலே சொன்ன முறைகளை எல்லாம் செய்த பின்னர் குழியினுள் பத்மாசனத்தில் இருத்தப்பட்ட குருவின் திருவடியில் பொறி, இளநீர் கூடிய உணவு ஆகியவற்றை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். அப்ப என்னென்ன ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஒரு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழி எப்படி இருக்கணும், அதுக்குள்ள என்னென்ன பொருளை போடணும், அது எதை போட்டு நிரப்பணும் என்று எல்லா நிலைகளையும் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து போல அதை தொடர்ந்து அவரின் முகம், காதணி, கண் ஆகியவைகளை மூடி
ஞானியின் உடல் மீது பரிவட்டம் சாற்றிட வேண்டும். இறுதியாக திருவண்ணீரு, நறுமண நறுமண சுண்ணப்பொடி, தர்ப்பப்பை பொருட்கள், வில்வ இலைகள் மற்றும் மலர்களை கொண்டு குழியை முழுவதுமாய் நிரப்பிட வேண்டும். 3 அடிக்கு 3 அடி மேடை ஒன்றை அங்கு நிறுவ வேண்டும். அம்மேடை மீது ஒரு சிவலிங்கம் அல்லது ஒரு அரச மரக்கன்றை ஸ்தாபிக்க வேண்டும். சமாதியின் சந்நிதி வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி இருக்குமாறு அமைத்து அதற்கு அன்புடன் 16 வகையான உபச்சாரங்களை செய்ய வேண்டும் என்று திருமூலர் தனது திருமந்திரம் என்னும் நூலில் விளக்கமாக எடுத்துரைக்கிறார். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் சடங்கு முறைகள், அது குழி எப்படி வைக்கணும், அதுக்குள்ள என்னென்ன பொருள் போடணும், அவங்க உட்காரும் போது எப்படி அந்த உட்கார்ந்த நிலையில் வைக்க வேண்டும் என்ற எல்லா செய்திகளையும் நமக்கு சொல்கிறார்கள். அடுத்து சொல்லிப்போம். ஜீவசமாதி ஏன்? ஐம்பூதங்களின் வளர்ச்சிப்படி அந்த நிலையின் உச்சமே மனிதன். அவனுக்குள்ளாக எழுந்த உணர்வின் உச்சத்தில் தன்னை மனம் இதமாக அறிந்தும் வாழ்கிறான். மனதின் அடித்தளமாக அந்த இறை இருப்பதை உணர்ந்தார். மனிதன் இறந்தால் அவன் தன்னை அந்த இயற்கைக்கு கொடுத்து விடுகிறான். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிந்து விடுகிறது. ஆனாலும் கருமையம் சொத்தாக தன் வாரிசுக்கு. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா என்னென்ன நடக்குது பாருங்க. அப்ப உடம்புக்குள்ள இருந்து உயிர் பிரிஞ்சிருது. அந்த உயிர் பிரிஞ்சபடி அங்க மனம் என்பது இல்லை. அந்த உயிர் இருக்கிறதுனாலதான் காந்தம் இருக்கும், அது உடம்பு இயங்கிட்டு இருக்கும். உயிர் பிரிஞ்சனால காந்த ஆற்றல் இல்லாமல் போயிடும். இப்ப எல்லா செல்களும் தனித்தனியாக பிரியும் அல்லது உடம்பு அழுகி போகும். இப்ப மனிதன் இறந்தால் அவன் கம்ப்ளீட்டா அந்த உடம்பை இயக்கி கொடுத்துட்றான். பஞ்சபூதங்கள் எலும்பு சத நிலத்தோடு போய் புதைச்சிரு போது தண்ணியோட போயிடும், வெப்பத்தோட சேர்ந்துரும், காற்றோட சேர்ந்துரும். அந்த உயிர் என்பதும் ஆகாச நிலையில உயர்ந்து அதோடு சேர்ந்து விடும். மனிதன் இறந்தால் அவன் தன்னை அந்த இயற்கைக்கு தன்னை கொடுத்து விடுகிறான். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிந்து விடுகிறது. ஆனாலும் கருமையம் எல்லாம் பிரிஞ்சு போச்சு. கருமையம் அந்த ஆன்மா இது தொடரும். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு சேர்ந்து கலக்கின்ற வரை இது ஒரு தொடர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கும். நெக்ஸ்ட் போலாம், அடுத்து போலாம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அன்பர்கள் கேட்பாங்க, அப்ப ஏன் வேதாத்திரி மகரிஷி சமாதி அடையல, அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கலாம்ல என்று கேட்பார்கள். நீங்க மகரிஷியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கோ, அவர் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்களை சொன்னவர். அந்த கருத்துக்களின்படி வாழ்ந்தவர். எதுவெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு தேவையோ அதை மட்டும் வாழ்க்கையாக மாற்றிக் கொண்டவர்கள். எதுவெல்லாம் தேவையில்லையோ அதை பற்றி அதிகமாக அவர்கள் பேச மாட்டார்கள். ஏன்னா தேவையானதை பேசுறதுக்கு நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இனி தேவையில்லாதல நினைச்சு பார்த்து பேசிட்டு என்ன செய்ய முடியும்? அதனால தேவையானதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்ப மகரிஷி ஏன் இந்த ஜீவசமாதி அடையும்? அவர் அடைஞ்சிருந்தா நமக்கெல்லாம் நல்லதானே. மகரிஷி நினைத்திருந்தா அந்த ஜீவசமாதி அடைஞ்சிருக்கலாம். இப்ப அந்த இடத்துல அடைஞ்ச ஒரு மணிமண்டபத்தில் இருந்து அங்க போறவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அருள் அதிகமாக கிடைக்கும், ஆற்றல் அதிகமாக கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மகரிஷி ஒரு தெய்வ நிலை உணர்வு பெற்றிருந்தாலும் கூட அவர் சாதாரண மனிதனுக்கு என்னவெல்லாம் முடியுமோ அதைத்தான் காட்டினார். ஒரு சாதாரண மனிதனால் முடியாதது எதையும் தான் செய்வதாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா அப்ப சாமியை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஐயோ, இவர் இதெல்லாம் செய்யறார், இவர் சொன்னதை நம்மளால் கடைபிடிக்க முடியாது. அப்ப அவர் தெய்வமா வச்சு வணங்குவாங்களே ஒழிய அவருடைய பயிற்சிகளை செய்ய மாட்டார்கள். எது எல்லா மக்களுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு முடியுமோ அதுதான் தன்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு தெய்வமாக இருந்தவர். அவர் நினைத்தால் எதை வேணுமோ சாதித்திருக்கலாம். அவர் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய பக்குவம் பெற்றவராக இருந்தார். ஆனால் நியாயத்தை, உண்மையை, அதை மட்டும்தான் செய்வார். நல்லது மட்டும்தான் வாழ்க்கையில் செய்வார். ஒரு சாதாரண மனிதன் நல்லவனாக வந்தால் அவனால் என்னவெல்லாம் முடியுமோ அதைத்தான் தனது வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர். அப்ப உயிரை உடலிலிருந்து பிரிக்காமல் உடலுக்குள் நிறுத்தும் அந்த கலை, அது வேண்டாம் மகிழ்ச்சி சொல்றார். அது ஜீவ சமாதி அந்த காலத்துல தேவைப்பட்டுச்சு. அப்ப மக்கள் இன்னும் கொஞ்சம் உயர வேண்டி இருந்தது. அப்ப அந்த மகான்கள் 100, 500 வருஷம், 1000 வருஷம் இருந்த இவங்களை எல்லாம் கொஞ்சம் உயர்த்தி விடலாம். ஆனா அதுக்குள்ள நமக்கு முதுமை வந்துருச்சு.
நம்மளால் இனிமேல் பேச முடியாது, நடக்க முடியாது என்ற நிலையில் அவர்கள் அந்த ஜீவனை உள்ளே அடக்கமாக வைத்துவிட்டு அந்த ஆற்றலை மட்டும் பரப்பிக் கொண்டிருப்பார்கள். அங்கு யாரெல்லாம் வருகிறவர்களுக்கு அந்த ஆற்றல் பரவும், அவர்கள் மூலமாக அது செயல்படும். ஆனா இப்பொழுது எல்லாரும் சிந்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அறிவு உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், எல்லோரும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர் முயற்சிதால் அவர்கள் அவருடைய வாழ்விலே அந்த சமாதி நிலையை அடையலாம். அப்ப யாரோ ஒருவர் ஜீவ சமாதி அடைந்து அதன் மூலமாகத்தான் மற்றவெல்லாம் அடைய வேண்டும் என்ற நிலை இன்று இல்லை. ஆகவே எல்லோரும் வாழ்கின்ற போதே சமாதி நிலையை அடைய முடியும். அப்ப இந்த யோகத்தின் வழியாக இந்த இரண்டையும் பிரிக்காமல் உடலுக்குள்ளேயே விரைந்து போக செய்வதுதான் ஜீவசமாதி. அது ஒரு கடினமான பயிற்சி, எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு கிடைக்கும். மகரிஷி முயன்றிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கும். அப்படி இயற்கைக்கு முரணாக நாம் செய்ய வேண்டிய அவசியம் இப்போது இல்லை என்றார். அது வேண்டாம், அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க செய்ய வேண்டாம். அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாருக்கும் துரியாதை கத்துக் கொடுத்துருக்கோம். அவங்கவங்க துரியாதத்தை ஒழுங்கா செஞ்சு பாவப்பதிவெல்லாம் கழிச்சு வாழ்கின்ற போதே அந்த சமாதி நிலையை அடைந்து அதோடு இருந்தா போதும். அதுக்கு பின்னாடி தேவையில்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு மனசுக்குள்ள இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த அந்த வித்துவை அவ்வளவு தூரம் கெட்டிப்படுத்தக்கூடிய அளவுக்கு கடுமையான பயிற்சிகளை செய்யணும். அந்த வித்து கெட்டிப்பட்டு விட்டால் கெட்டியான பிறகு அது உடம்பு விட்டு வெளியே வராது, உடம்புக்குள்ள உயிர் இருக்கும். அவ்வளவு கடுமையான பயிற்சிகள் செய்து இன்னைக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்கின்ற போது அந்த மனிதன் அந்த துரியாதை நல்லா செஞ்சு அனுபவிக்க முடியும். ஆகவே தன்னை ஒரு மாடலாக வைத்து சாமிஜி அவர்கள் ஜீவ சமாதி அடையவில்லை. நெக்ஸ்ட் போல அடுத்து. அந்த காலத்தில் படிப்பு அறிவு, படிப்பு ஞானம் குறைவாக இருந்தது. சொன்னதை ஏற்றுக்கொள்ளுதல் அந்த நிலை இருந்துச்சு. அதற்கேற்ற விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. அப்படி இந்த யோகத்தை பற்றி சித்தர்கள் சொல்ல முற்படும் போது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதை பக்தியாக மாற்றி சொன்னாலும் கூட நிறைய பேரிடம் சென்றடையவில்லை. அதற்காக தங்களுடைய வாழ்நாளில் உயிர் போவதற்கு முன்னால் அந்த உயிரை உடலுக்குள்ளே, அப்ப அந்த காலத்துல அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னாக்க அவங்க மாறி வருவாங்க. அதற்காக அவர்கள் தங்களுடைய உயிரை உடலுக்குள்ளே சுவரை விட்டு அமர்ந்து அந்த அலைகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த அலைகளிடம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் மேலும் மேலும் முயற்சி வேண்டும் ஆர்வம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா இன்றைக்கு அது தேவையில்லை என்ற நிலையில மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த படம். அப்படி ஆகும்போது அவர்கள் உடலில் இருந்து அற்புதமான ஆற்றல் வெளி கொண்டு கொண்டே இருக்கிறது. கோயிலுக்கு சென்றால் எப்படி ஒரு மன நிம்மதி ஏற்படுமோ அது போன்ற ஒரு ஆற்றல் அந்த ஜீவ சமாதியில் உண்டு. அப்படி ஆகும்போது அவர்கள் உடலில் இருந்து அற்புதமான ஆற்றல். சரி, அப்ப என்ன ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல எல்லாம் போய் உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா ஒரு அமைதியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு துரியாதீதம் நல்லா கிடைக்கும், அதுல இருக்க வேண்டும் என்ற உணர்வு கிடைக்கும். இது அந்த எங்க ஜீவ சமாதி அடைஞ்ச இடமா இருந்தாலும் அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும். ஆனா எல்லாருக்கும் அது வேணுமா? வேண்டாம். இனிமேல் அது வேண்டுமா? வேண்டாம். இனிமேல் வாழ்கின்ற போதே அவர்கள் துரியாதீதம் அருமையாக செய்து அந்த சமாதி நிலையை அடையலாம், பாவப்பதிவுகளை கழிக்கலாம். அந்த பாவப்பதிவுகளை கழித்த நிலையிலே அவர்கள் வாழ்கின்ற போதே தெய்வத்தன்மை பெற்று வாழலாம், மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம். நெக்ஸ்ட் போலாம். சித்தர்களின் ஜீவ சமாதிகள் நம்முடைய யோகத்திற்கு அது ஒரு துணையாக இருக்கும். அதாவது நாம் நம்மை உணர்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்க முடியும். ஆனால் இங்கு உள்ள முக்கியமான கருத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தங்களுடைய அறிவில் குறைவாக இருந்த பொழுதுதான் இந்த ஜீவ சமாதி உதவியது. ஆனால் இப்பொழுது இந்த நவீன தொழில்நுட்பம், அணுவியல், உலகம், விண்வெளி ஆராய்ச்சி கொண்ட இந்த காலம் மக்களின் அறிவை மிக மிக உயர்த்தி விட்டது. ஆனால் இந்த காலத்தில் விஞ்ஞானம் எவ்வளவு உயர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஜீவ சமாதிகள் புதிதாக உருவாக வேண்டிய ஏற்கனவே இருப்பதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இனி ஒவ்வொரு மனிதனுமே வாழ்கின்ற போதே அந்த நிலையை அடைந்து அனுபவிக்க வேண்டும். அப்ப வாழ்ந்து முடிந்த பிறகு அவர்கள் ஆற்றலை பரப்பி அதன் மூலமாக அடைவதை விட வாழ்கின்ற போதே அவர்கள் அந்த நிலையை அடைந்து அதை அனுபவித்து அதன் பிறகு அப்படி நிறைவேற வேண்டும். நெக்ஸ்ட் படம். வாழும் காலத்திலேயே எல்லா மக்களும் பயன்பெற உதவி செய்யலாம், அம்மக்களை உயர்த்தினால் போதுமானது. அதாவது கல்வி வாயிலாக இந்த யோகத்தை கொடுத்து உயர்த்தலாம் என்று சொல்கிறார். அப்படியான காலம் இருப்பதால் இனி ஒருவர் ஆகித்தான் இந்த மக்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. அதனால மறுபடியும் ஜீவ சமாதி அடைஞ்சு
அந்த ஆற்றலை பரப்பி அங்கு வந்து உட்காரவங்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியை கொடுத்து அவர்களை மேலோக்கி வேண்ட என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது வேண்டியதில்லை. அடுத்து போலாம். அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். எவ்வளவு ஒரு அழகாக மகிழ்ச்சி அவர்கள். அண்டத்தில் கடவுளாய் நாம் யாரையெல்லாம் கடவுள் என்று சொல்கிறோமோ அவன்தான் இந்த உடலாக இருக்கிறான், உயிராக இருக்கிறான். பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவன். எதுவெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதோ அதுதான் எனக்குள்ளாக இருக்கிறது. அந்த பிரபஞ்சம் தான் எனக்குள்ளாக இருக்கிறது. தான் பிரபஞ்சமாக இருக்கிறேன் என்ற உணர்வு. அடுத்து அடுத்த படம். சரி, பொதுவாக இப்படி ஒரு புகழோடு வாழ்ந்தவர்கள், அவர் வாழ்ந்து மறைந்த பிறகும் அவர்களை பற்றி சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கூடிய நிலையில் வாழ்ந்தவர்கள் அந்த ஜீவசமாதி அடைந்து உயிர் உடலை வைத்துக் கொண்டு அங்கு யாரெல்லாம் வருகிறார்களோ வருபவர்களுக்கெல்லாம் அந்த நினைவை கொடுத்து நன்மை செய்து கொண்டிருப்பவர்கள். பொதுவாக அப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த மரணமெல்லாம் பெரு வாழ்வு எடுத்திருக்கிறோம். மனிதன் ஆறாத அறிவிற்கு இயற்கையின் நீதிகளை உணர்ந்து அதை ஓரளவு வெல்லும் ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை பயன்படுத்தி உயிர் உடலில் இருந்து பிரியும் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால் மரணத்தை நீண்ட நாட்கள் தள்ளி போடலாம். சரி, அப்ப மரணத்தை நீங்க எப்ப வந்து நல்ல காயல் பயிற்சி பண்ணி அந்த வித்து குழம்பை கெட்டிப்படுத்திட்டீங்களோ அப்ப உயிர் உள்ள அடங்கி இருக்கும், உயிர் வெளியே போகாது. கொஞ்சம் மரணத்தை தள்ளி போடலாம். அதுக்கு நல்ல அந்த ஜீவகாந்தம் பலம் பெற்றதாக இருக்கணும், வித்து ஆற்றல் தெளிவு பெற்றதாக இருக்கணும், அதற்கு நல்ல முயற்சி செய்யணும், கடுமையான முயற்சி செய்யணும். நெக்ஸ்ட் பலம். உயிர் துகள் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். உயிர் துகள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டுமானால் வித்துநாதம் கெட்டியாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். வித்து சக்தியை அளவில் அதிகமாகவும் அழுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆக்கிவிட்டால் நீண்ட காலம் உயிர் வாழலாம், முதுமை தள்ளி போடலாம், இளமையோடு இருக்கலாம், நோயின்றி உடல் நடத்த வாழலாம். இதற்கு காயல் பயிற்சி மிகவும் இன்றியமையாது. காயல் பயிற்சி சரியாக செய்கின்ற போது வித்து ஆற்றல் கெட்டிப்படும், உயிர் சக்தியுடைய அளவு மேம்படும், ஜீவகாந்தத்தின் திணிவு அதிகமாகும், மனதுக்கு அந்த ஒரு அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம் என்பது இருந்து கொண்டிருக்கும். இதெல்லாமே காய்கள் பயிற்சி சரியாக முறையாக செய்பவர்கள் அத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று, முறையாக செய்தால். அடுத்தது படம். உயிர் தாங்கியான வித்துவை போதிய அளவு கெட்டிப்பட செய்து விட்டால் உயிர் பிரியாது. எனக்கு கெட்டியாயிடுச்சு, வாழ்ந்தது போதும், உயிரை உடலிலேயே நிலைக்க செய்யலாம். இது வாழ்ந்தது போதும் என்ற நிறைவு ஏற்படுகின்ற போது மன இயக்கத்தை மாத்திரம் நிறுத்திக் கொள்ளலாம். அப்ப உடல் இயக்கத்தை நிறுத்தியாச்சு, மன இயக்கத்தை நிறுத்தியாச்சு. உடல் இயக்கம் மன இயக்கம் நின்றுவிட்ட பின்னர் உடலிலேயே உயிர் அடக்கமற்று இருக்கும் நிலையைத்தான் ஜீவசமாதி. உடம்பு எந்திரிச்சு நடக்காது, செய்யாது, இதயம் துடிக்காது, நுரையில் வேலை செய்யாது, உடல் இயக்கம் நின்று போச்சு. மன இயக்கம், மனசுக்கு இன்பம் துன்பம் தெரியாது, யார் பேசுறாங்க யாருன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா உயிர் உடம்பு விட்டு போகல, உயிர் உடம்புக்குள்ளே இறங்கி இருக்குது. இந்த நிலையைத்தான் ஜீவ சமாதி என்று சொல்கிறோம். ஜீவன் அந்த உடம்புக்குள்ளேயே சமாதியாகி இருக்கிறது, இந்த உடம்புக்குள்ளேயே அமைதி பெற்று இருக்கிறது. அந்த உடம்பு விட்டு அந்த உயிர் வெளியே போகல, உடம்புக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. நெக்ஸ்ட் படம். அடுத்த படம். உயிர் பிரியாத உடலை பெற்று ஜீவசமாதி அடைபவர்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. உடலை எத்தனை ஆண்டுகள் வைத்திருந்தாலும் கெடாது. அத்தகையவர்கள் உடலை சமாதி எய்த பிறகு மண்ணில் புதைத்து அதன் மேல் ஒரு சிலை வைத்து அதனை வழிபடுவது வழக்கமாயிற்று. உடல் இயக்கம், மன இயக்கம் இவற்றை நிறுத்தி உயிர் அடக்கம் பெறுவது என்பது கௌரவமான தற்கொலை. இது இந்த காலத்துக்கு தேவையில்லை. அதனால என்ன பலன்? அது ஒரு தற்கொலைக்கு சமமானது. ஏன்னா நீங்க வித்து கெட்டியானதுனால உயிர் உடம்பு விட்டு போகாது, உடம்புக்குள்ளதான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி நீங்க இருக்கும்போது இயற்கையாக அது பிரிஞ்சு போகக்கூடிய தன்மை இருந்தா அந்த உடம்பு கெட்டு போயிடும், அதை போய்ச்சிருவாங்க, எரிச்சிருவாங்க, அந்த மாதிரி போயிடும், அதோட ஒரு முடிவு வந்து விடும். ஆனா இப்ப நீங்க அந்த உயிர் உடம்பு விட்டு வெளியே போகாம கெட்டிப்படைச்சு அங்கே நிறுத்திட்டீங்க. அப்ப அந்த உடம்பு கிடாம அப்படியே இருந்துட்டு இருக்கும். இன்னும் அது எவ்வளவு நாளைக்கு அது பாதுகாக்கிறது, எவ்வளவு நாள் இருக்கும், அவங்க எத்தனை பேர் வருவாங்க?
அப்ப சில கோயில்களில் அது இருக்கிறது. நம்ம இல்லை என்று சொல்லப்படி அவ்வளவு நன்மைகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இப்ப புதிதாக முயற்சி செய்ய வேண்டாம், அது ஒரு தற்கொலை போன்றது என்று மகிழ்ச்சிகள் சொல்கிறார்கள். அடுத்த பாடம். உடலில் உயிர் இருக்கும் காலத்திலேயே அகத்தவம் செய்து அறிவில் நுண்மை உறுதி பெற்று அறநெறிப்படி வாழ்ந்து அந்த மூன்று கலங்கத்தையும் விடுவித்து அந்த இறைவனை உணர்ந்து சிவமே சிவனாக உண்மையை உணர்ந்து அந்த இன்பத்தை பெற வேண்டும். சீவசமாதி அந்த இன்பத்தை உயிர் இருக்கும் போதே பெற வேண்டும். அத்தகைய நிலையை அடைந்தவர்களே சிவன் முக்தர்கள். அந்த நிலையை எல்லாராலும் அடைய முடியும். இத்தகைய ஜீவன் முக்தர்களே சித்தர்கள் எனப்படுகிறார். அப்போ அந்த சித்தர்களாக வாழ்ந்த அந்த 18 பேரும் வாழ்கின்ற போதே அந்த நிலையை அடைந்தவர்கள். அந்த மனதை அமைதிப்படுத்தி எண்ணமில்லாத நிலைக்கு சென்று அந்த இறைவனை உணர்ந்து அந்த இறைவனுடைய ஆற்றலையும் அறிவையும் தனதாக உணர்ந்து அனுபவித்தவர்கள் சித்தர்கள். இதற்கு நம்முடைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளும் உதவும். குறிப்பாக காயல் பயிற்சி மிக 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 உதவியாக இருக்கும். அடுத்த பக்கம். நீண்ட நாள் உயிர் வாழ காயல் பயிற்சி உறுதுணையாக விளங்குகிறது. வித்தின் நீர்ப்பு தன்மையை குறைத்து உயிராற்றல் உடலை விட்டு வெளியேறும் தன்மையும் குறைத்து மூலாதாரத்திலேயே தேக்கம் வரும். அந்த வித்திலிருந்து சுத்த சக்தியான ஓஜஸை பதங்கமாக பிரித்து அதை முதுகுத்தண்டு வழியாக வேலேற்றி மூளையில் உற்பத்தியாக வித்து சக்தியோடு எண்ணெயை செய்ய வேண்டும். ஆம், காயல்பம் என்பது அந்த மூலாதாரத்தில் தேங்கி இருக்கக்கூடிய வித்து ஆற்றலை அது அசினி முத்திரை என்பது மூலமாக அந்த வித்து ஆற்றலை உள்ளே இருக்கக்கூடிய ஓஜஸ் என்ற சக்தியை பிரிய செய்து அந்த ஓஜஸ் சக்தியை அப்படியே ஓஜஸ் மூச்சின் மூலமாக மேலே கொண்டு வந்து தலைக்கு கொண்டு வந்து தலையிலிருந்து உடல் முழுவதும் பரப்பக்கூடிய ஒன்று. பொதுவாக இதைத்தான் அசுனி முத்திரை ஓஜஸ் மூச்சு என்று சொல்லக்கூடிய காய்கள் பயிற்சி என்று சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்து போலாம். சரி, இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் நல்ல காயல் பயிற்சி செய்து அந்த வித்துவை கெட்டிப்படுத்தி உடலுக்குள்ளே உயிரை சோறுவிட்ட நிலைக்கு வந்துவிட்டால் முன்னமே செய்திருந்த ஏற்பாட்டின்படி சீடர்கள் உடலை புதைத்து விடுவார்கள். பண இயக்கம் உடல் இயக்கம் நின்று விட்டாலும் உடலை விட்டு ஜீவன் பிரியாது இருப்பதால் உடல் கெடாமல் இருக்கும். அதுதான் ஜீவ சமாதி. இதுபோல தமிழ்நாட்டில் மகான்கள் அடக்கமான 18 ஸ்தலங்கள் உள்ளன. பழனி, திருப்பதி, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில் பல இடங்களில் இப்படி இருக்கிறது. நெக்ஸ்ட் படம் அடுத்து பாருங்க. இதுல பாருங்க நிறைய அந்த 18 சித்தர்கள் போட்டிருக்காங்க. இப்ப அகத்தியர் அந்த கும்பகோணம் என்ற இடத்துல, வான்மீகி எட்டுக்குடியின் இடத்துல, அழகடி சித்தர் நாகப்பட்டினத்துல, கோரக்கர் அவர் அந்த பொய்கநல்லூர் என்ற இடத்துல, கமலமுனி திருவாரூர்லையும், சட்டமுனி ஸ்ரீரங்கம், சுந்தரானந்தர் மதுரையில, கருவூரார் கரூர்லையும், அகப்பை சித்தர் திருவிடைமருதூர், கொங்கணர் திருப்பதியில, தன்வந்திரி சௌந்தீஸ்வரர் கோயில், பாம்பாட்டி சித்தர் மருதமலை, ராமதேவர் அழகர் மலை, இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலை, திருமூலர் சிதம்பரம், போகர் பழனி, காலங்கிநாதர் காஞ்சிபுரம், சதுரகிரி, மச்சமுனி திருப்பரங்குன்றம் என்று இந்த சித்தர்கள் எல்லாம் அடக்கமான இடத்தை இப்ப நமக்கு தெரிஞ்சு வச்சக்கூடிய இடத்துக்கெல்லாம் அங்கெல்லாம் வாய்ப்பு இருந்து போனா அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த அமைதியை அனுபவிக்கலாம், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அதுவும் நம்முடைய பயிற்சி தெரியாத பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதை அனுபவிச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலாம் அடுத்து. போகர் அந்த இன்னைக்கு கூட பழனி மலைக்கு போனீங்கன்னா நீங்க அந்த போகர் சமாதி போய் பாருங்க, கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க, அனுபவிக்கலாம். அதே மாதிரி அந்த மந்திராலை அந்த ராகவேந்திர சுவாமிகள் அங்கு ஜீவ சமாதி அடைந்த இடம், அங்கு போய் நீங்க தியானம் செய்கின்ற போது அந்த அமைதியை அனுபவிக்க முடியும். அடுத்தது திருமூலர் அங்கு சிதம்பரத்தில் அடக்கமானது. பதஞ்சலி சித்தர் திருப்பட்டூர் என்ற இடத்துல அடக்கமானது. நெக்ஸ்ட் கொங்கணர் அங்கு திருப்பதியில் அடக்கமானது.
தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில் அங்கு அடக்கமானது. நெக்ஸ்ட் அடுத்து போலாம். அந்த இடத்தின் மேல் நம் முன்னோர்கள் ஒரு சிலையை வைத்து வழிபாட்டுக்குரியதாக அந்த இடத்தை மாற்றினார்கள். அங்கு அந்த மகானுடைய ஆற்றல் அந்த இடத்தில் நிரம்பி இருக்கும். உலக நன்மைக்காக உடலுக்கு பெற்ற போது எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அங்கே இருப்பதாலே அதை மக்கள் சுற்றி வர அந்த மகானுடைய எண்ணங்கள் அவர்கள் என்னவெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அங்கு அந்த எண்ணங்கள் நிரம்பி இருக்கும். அங்கு போய் அவரை வணங்கி வழிபட்டு அதை சுற்றி வருகின்ற போது அதை செயல்படுத்தக்கூடிய திறமை நமக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் அடுத்து போலாம். சுவாமிஜி அவர்கள் இயற்கையாக வந்த இந்த உடலை இங்கே உதிர்த்து விட்டு தான் மட்டும் இந்த வான்காந்தத்தில் கலந்து கொண்டார். இப்பொழுதும் அவரை நினைத்தாலும் அவர் நம்மோடு தவத்தில் கலந்து கொள்கிறார். அதுபோக எப்போது நினைத்தாலும் அவர் நம்மோடு இருந்து நம்முடைய குறைகளை போக்குகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். சாமிஜி அவர்கள் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தான் பின்பற்றியதை அனைவரும் பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவ சமாதி என்ற நிலையை தவிர்த்து வாழ்கின்ற போதே சமாதி நிலையை அடைய முடியும். அதன் மூலமாக குணநலன்களை பெற முடியும். அதன் மூலமாக அந்த இறைத்தன்மையை பேராற்றலையும் பேரறிவும் தனதாக உணர்ந்து அந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். கர்மயத்தை தூய்மை செய்ய முடியும். ஆக வாழ்கின்ற போதே அந்த தெய்வத்தன்மையை உணர்ந்து அனுபவிக்க முடியும் என்பதை நிரூபித்தார். ஆகவே தன்னுடைய சீடர்களும் அந்த நிலையில் வர வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஜீவசமாதி என்பதை அமைத்துக் கொள்ளவில்லை. நெக்ஸ்ட் அடுத்து படம். காலம் இப்போது மாறிவிட்டது. மக்களின் வாழ்க்கை நிலை அறிவு வளர்ச்சி உயர்ந்து விட்டது. அப்படியான மக்கள் வாழும் காலத்தில் அவர்களுக்கு உதவி யோகத்தில் உயர்ந்து தன்னை அறிவதற்கு உதவிடும் காலம் இது. ஜீவசமாதி ஆகித்தான் உதவிட வேண்டும் என்ற நிலை இப்ப இல்லை. உயிரை பிரிக்காமல் உடலுக்குள்ளே நிறுத்தி வைத்திருந்த மக்களை இனி வேண்டாம். ஏன்னா அந்த காலத்தில் தேவைப்பட்டுச்சு, இந்த காலத்துல அது தேவையில்லை. உடலுக்குள்ளே நிறுத்தி வைத்துவிடும் அக்கலை இனியும் வேண்டாம். இறைநிலை உணர்ந்து ஒருவர் தன்னை என்றும் அந்த வான்காந்தத்தில் கரைத்து நின்று உதவலாம். ஆகவே உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை வான்காந்தத்தில் எடுத்துக்கொள்ளலாம். கடைசியில் நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் வான்காந்தத்தில் கலக்கிவிட்டு தனக்கு பின்னரும் அந்த சமுதாயத்தை பயன்பட செய்யலாம். ஆகவே இப்பொழுது இந்த உண்மை நிலை உணர்ந்து விட்டதா, அந்த அறிவு நிலை வந்து விட்டதால் தனித்தனியாக மற்றவர்கள் அந்த ஜீவசமாதி அடைய வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். சரி, அடுத்த இயற்கையாக வந்த உடலை இயற்கையாகவே கொடுத்து விட்டார். பஞ்சபூதங்களோடு பகிர்ந்து கொண்டார். தன்னை இறைநிலை உணர்ந்து அந்த வில்லையோடு வான்காந்தத்தில் கலந்து தன்னுடைய அன்பர்களுக்கு தவத்திலும் ஆராய்ச்சியில் உதவுகிறார். இதுவே நாம் அறிந்த உண்மை என்று சொல்லலாம். எனவே ஜீவசமாதி என்ற ஒரு உண்மை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் அதற்கான காலம் இப்போது இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய இந்த வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் வேதாந்திரி பகவதியுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக ஜீவசமாதி என்பது ஒரு காலத்தில் தேவை இருந்திருக்கலாம். அப்படி ஜீவசமாதி அடைந்தவர்களை மதிக்கிறோம், போற்றுகிறோம். அந்த இடத்திற்கு சென்று வழிபட்டு நாம் அந்த அமைதி அடையலாம். ஆனால் புதிதாக நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஜீவசமாதி அடைய வேண்டும் என்ற முயற்சிக்கு தேவையில்லை. வாழ்கின்ற போதே அந்த சமாதி நிலையை அடைய முடியும், அந்த ஆனந்தத்தை அடைய முடியும். ஆகவே நாம் இறந்த பிறகுதான் அந்த ஜீவசமாதி நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை தவிர்த்து விடலாம். சரி, அடுத்து போகலாம். ஜீவசமாதி உள்ள இடத்திற்கு சென்றால் மன அமைதி வரும், நோய்கள் தீரும், வேண்டுதல் நிறைவேறும். நம்மால் நல்ல நுண் அதிர்வுகளை அவ்விடத்தில் உணர முடியும். வாழ்வில் நற்திருப்பங்கள் உண்டாகும். இவை போன்ற பலன்கள் பலர் வாழ்வில் அனுபவபூர்வமாக நடக்கவே செய்திருக்கின்றன. ஜீவசமாதிகள் கோயில்களுக்கு இணையான தெய்வீகத்தன்மை பெற்றவையாகும். நெக்ஸ்ட் படம். சரி, இப்ப நம்ம இதுவரைக்கும் அந்த ஜீவசமாதி என்பதை பற்றி சில செய்திகளை தெரிந்திருக்கிறோம். ஆக சமாதி என்று சொல்வது ஒரு மனிதன் மனதை அமைதிப்படுத்தி ஆழ்ந்து 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 தியானம் செய்து அந்த இறைவனோடு இறைவனாக ஒன்றி விடுவது, எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது. பொதுவாக நம்முடைய துரியாயுதவத்தை அந்த கடைசியில் இருக்கக்கூடிய சுத்த வெளி வெட்ட வெளி என்று சொல்கிறோம். அதுபோடு மனதை நிறுத்திவிட்டு எந்த எண்ண அசைவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையைத்தான் பொதுவாக சமாதி என்று சொல்கிறோம். ஜீவசமாதி என்பது கடைசியாக அந்த உயிர் உடலை விட்டு பிரிக்காமல் அந்த உயிரை உடலுக்குள்ளே தங்க வைத்துக் கொள்வது. அப்படியே இருக்கும். ஆனால் உடல் இயக்கம் இருக்காது, மன இயக்கம் இருக்காது. ஆனால் உயிர் மட்டும் உடலுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். அந்த நிலையைத்தான் ஜீவ சமாதி என்று சொல்கிறார்கள். அந்த உயிர் வெளியே போகாமல் உள்ளே வைத்து விடக்கூடிய நிலை. ஆனால் இது இப்போது எல்லோருக்கும் தேவையில்லை. அது வாழ்கின்ற போதே அந்த பேரின்ப நிலையை அனுபவிக்க முடியும் என்று மகிழ்ச்சியாக சொல்கிறார்கள். ஆக இப்ப சமாதி என்பது என்னவென்று தெரிந்து கொண்டோம். ஜீவ சமாதி என்பது என்னவென்று தெரிந்து கொண்டோம். அதை ஏன் மகிழ்ச்சி தனது வாழ்க்கையில் செய்யவில்லை என்பதை தெரிந்து கொண்டோம். அப்ப நாம் முயற்சிக்கின்ற போது நாம் எந்த அளவுக்கு வரலாம்? அப்ப வாழ்கின்ற போதே சமாதி நிலையை அடையலாம்.
அந்த ஆனந்தத்தை அடையலாம். வாழ்ந்த பிறகு நாம் ஜீவசமாதி அடைய வேண்டும் என்பது ஒரு அவசியமானது ஒன்று இல்லை என்ற உண்மைகளை நாம் இந்த கருத்தின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே இதுவரை அமைதியாக இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் நிறைய இருக்கிறார்கள், அவருடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா உண்மைகளையும் விஞ்ஞான ரீதியாக விளக்கக்கூடிய அருட்தந்தையருடைய ஆன்மா அது இந்த வான்காந்தத்தில் கலந்து இருக்கிறது. அந்த உண்மைகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு அருட்தந்தையருடைய சீடர்களாக நாம் இருந்து அந்த சமாதி நிலையை அடைந்து அந்த பேரின்பத்தை பேராற்றலை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். அதற்கு அருட்தந்தையுடைய ஆன்மா நமக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக KT125 தங்களது பெயரையும் ஊரையும் கூறிக்கொண்டு கேள்விகளை ஐயாவிடம் கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கணேஷ் பி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கணேஷ் ஐயா பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். என் பேரு கணேஷ் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பிரசன்டேஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது ஐயா, ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. அதுல கொஞ்சம் கூட ஒரு ஆம்பிகியூட்டிங்கிற வேர்டுங்கிறது கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல, ரொம்ப தெளிவா இருந்தது. இப்ப எனக்கு என்ன கொஞ்சம் ஒரு பேசிக் டவுட் தான் ஐயா. இது நம்ம மகரிஷி உயிரோட தன்மையில உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம் அண்ட் புலன்கள் சொல்லியிருக்காரு. இதுல மனம் பத்தி பேசணும். மனம்ங்கிறது மைண்டு, உள்ளம்ங்கிறது சோல். உயிர் போனோடனே மனம் போயிரும். நம்மளோட சோல், அது ஆத்மாங்கிறது நம்ம ஜென்மத்தோட நம்ம குழந்தைகிட்ட போயிடும், இல்லைன்னா குழந்தை இல்லைன்னா ஒற்ற மனிதர் போயிடும். இதுல இந்த உள்ளம் அண்ட் மனம் ரொம்ப ஒரு தின் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அப்ப மனத்துல இருக்கிறது கம்ப்ளீட்டா போய் உள்ளத்துல வந்தா தானே அந்த சோல் தானே போய் அட்டாச் ஆகும். ஏன்னா மனம் போயிடும். அது எப்படி அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா? சோல் அண்ட் மைண்ட், அதான் உள்ளத்துக்கும் மனித மனத்துக்கும். ஆமாம், இங்க இப்ப அந்த 8 சொல்லக்கூடியல பாத்தீங்கன்னாக்கும் உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள், இதுல ஒரு 3 தன்மைகள், கருமையம், உள்ளம், மனம், இந்த 3ம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட் ஆன மாதிரி தெரியும். சரிங்க. அதுல இந்த மனம் என்பது அது நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் புலன்கள் மூலமாக அது வெளியேறுகின்ற போது, அது போன்று மூளை வழியாக வெளியேறுகின்ற போது அப்பொழுது ஏற்படக்கூடியதுதான் நம் புலன்கள் வழியாக உணர்வுகளாகவும், மூளை வழியாக வெளியேறுகின்ற போது எண்ணங்களாகவும் சொல்கிறோம். இப்படி உணர்வுகளாகவும் எண்ணங்களாகவும் வெளிப்படக்கூடிய நிலையை பொதுவாக மனம் என்று சொல்கிறோம். சரிங்க. பொதுவாக மனம் என்று சொல்கிறோம். அப்ப இந்த மனம் தான் நமக்கு பேசிக்கா, அதுதான் அந்த ஒரு உயிருள்ள ஜீவனையும் உயிரில்லாதையும் அந்த வேறுபடுத்தி காட்டக்கூடியது. மனம் இருக்கிறது, இன்பத்தை உணரக்கூடிய நிலையில் இருக்கிறது உயிருள்ள ஜீவன்கள். அந்த உயிரில்லாத அந்த ஜட பொருளுக்கு அங்க இன்பத்தை உணரக்கூடிய நிலை இல்லை. சரி, இந்த மனதுக்குள்ள எல்லா செய்திகளும் அடங்கி இருக்கும், நல்லது கெட்டது எல்லாமே அடங்கி இருக்கும். இப்ப இந்த உள்ளம், மனம், அந்த ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை பாத்தீங்கன்னா, இந்த உள்ளம் மனம் ரெண்டிலும் இதுவரை நாம் செய்த எல்லா அனுபவங்களும் இருக்கின்றன. அதுல அந்த உள்ளம் என்பது அந்த உண்மையை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியது. மனம் என்பது அது தேவைக்கேற்ப எப்படி வேணாலும் கொஞ்சம் மாறிக்கும். அதுக்கு மகரிஷியே ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒரு திருடனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு ஜட்ஜு முன்னாடி நிறுத்துறாங்க. அப்ப அந்த ஜட்ஜு கேக்குறாரு, ஏப்பா நீ திருடியான்னு சொல்லி. அவன் இல்லைங்க சாமி, நான் திருடவே இல்லை, என்னை இப்படி வீணா பிடிச்சிட்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் அப்படி சொல்லும் போது அவனுக்கு உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது, ஏன்டா நீ தான் திருடுன, இப்ப நீ இல்லைன்னு சொல்றிய, அது என்ன நியாயம் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. அந்த அவனுக்குள்ளாக இருந்து ஒரு குரல் கேக்குது பாருங்க, அதுதான் உள்ளம்.
அத மனசாட்சின்னு சொல்லுவோம். மனசுக்கு சாட்சியாக இருக்குது உள்ளம். 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 ஆனா அது வெளியே மனசு என்ன சொல்லுது, நீ சொல்ற மாதிரி என்னை கேட்டு உண்மையை சொன்னா என்னை பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க, நான் 5 வருஷத்துக்கு வீட்டுக்கு போக முடியாதுங்குது. இது மனம். ம். அந்த உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்று நினைப்பது உள்ளம். சரிங்க ஐயா. அந்த நேரத்துக்கு சமாளிச்சுட்டு போலாம்னு நினைக்கிறது மனம். மனதிற்குள்ளே உண்மைகளும் இருக்கும், பொய்யும் இருக்கும், மாற்றமும் இருக்கும். ஆனா உள்ளம் என்பது உண்மையை மட்டும்தான் பேசும். உண்மையை தவிர வேறு எதுவும் அதுக்கு சொல்ல தெரியாது. சரிங்க. அது உள்ளம். கருமையம் என்பது நாம் இதுவரை வாழ்ந்த எல்லா பதிவுகளும் அடங்கி இருக்கக்கூடிய ஒன்று. இந்த கருமையம் என்பதை தான் ஆன்மா என்ற நிலையில் நாம் கொண்டு போகிறோம். ம். இதுவரை வாழ்ந்த எல்லா நம்ம வாழ்ந்த காலத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி இப்படி இந்த பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் மாற்றங்கள் நடக்கியதோ எல்லா மாற்றங்களும் அடங்கிய ஒரு ரகசிய பெட்டி தான் கருமையம் என்று சொல்வது. ம். அப்ப அந்த கருமையம், இந்த உடல் உயிர் பிரிவு ஏற்படுகின்ற போது அந்த கருமையம் அது ம். வித்து ஆற்றல் ஒன்றாக இருக்கின்ற வரை, உடம்புக்குள்ள இருக்கின்ற வரை உள்ளே இருக்கும். அது ம். முற்றிலுமாக வெளியேறுகின்ற போது அந்த கருமையம், அதைத்தான் ஆன்மா என்று சொல்கிறோம். அந்த ஆன்மா ஒன்று நம்முடைய வாரிசில் வழியாக அது தொடரலாம், அல்லது ம். ஒத்த தன்மையுள்ள மனிதர் வழியாக அது தொடரலாம். ம். அதுதான் கருமையம் என்று சொல்கிறோம். இப்ப கருமையம் என்பது இன்ஃபர்மேஷன். இதுவரை நாம் வாழ்ந்த அத்தனை பிறவிகளில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸ், எல்லா இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். அதுல இல்லாத இன்ஃபர்மேஷன் பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். ம். ம். அப்ப அது அப்ப அது வந்து வாழ்கின்ற போது நமக்கு பயன்படக்கூடியது அந்த மனம் என்பது. மனம் தான் ஆனா இன்ப துன்பத்தை உணரக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த மனம் என்பது இல்லை என்று சொன்னால் நம்ம வந்து ஒரு ஜட பொருள் மாதிரி தான். கோமாவில் ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்? அதான் வாழ்க்கையாக இருக்கும். அந்த மனம் என்பதுதான் நம்ம இன்பத்தையோ துன்பத்தையோ உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த மனதிற்குள்ளும் தூய்மை பெற்று உண்மை மட்டுமே அடங்கி இருப்பது உள்ளம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் வள்ளுவர் சொல்வார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே, ம். ம். பிறன் பொருளே கள்ளத்தால் கல்வியே மெனில். ம். அங்க அந்த மனசுக்குள்ள ஆழமா நீங்க ஒரு தீமையை நினைச்சிட்டீங்கன்னா அது எங்கேயாவது போய் அந்த தீமை செஞ்சிடும். ம். ம். இப்ப இந்த அளவுல இதை வச்சுக்கோ. உள்ளம் மனம் என்பது ஆமாய்யா. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. மனம் என்பது அதுக்குள்ள எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் அடங்கி இருக்கும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றம் ஆகும். ஆனா உள்ளம் என்பது உண்மையை மட்டும்தான் சொல்லும். கருமையம் என்பது இதுவரை அப்ப வாழ்ந்த வந்து எல்லா பிறவிகளின் மொத்த அனுபவத்தையும் உடையது. ம். அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மோட சேர்ந்து நம்முடைய குழந்தைக்கு போகும், வாரிசுகளுக்கு போகும், மற்ற வாழ்க்கை தொடர்ச்சியாக மாறும். கரெக்ட்யா. அது வந்து அப்ப மாற அந்த உள்ளம் அந்த சோல் வழியா தான் அந்த கருமை இன்ஃபர்மேஷன் குழந்தைகளுக்கு போகுது. அப்படி ஆமா எடுத்துக்கலாமா? ஆமா 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 சரிங்க. ஆமா. ஓகே ஓகே. அது நன்றியா. வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க ஐயா. வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி நளினிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நான் பெரிய குளத்திலிருந்து பேசுறேன். ரொம்ப அற்புதமான ஒரு வெரி குட் வெரி குட். ஓ, பெரிய குளத்துல பேசுறீங்களாமா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா வாழ்த்துக்கள். ரொம்ப வாழ்க நன்றி. வளமுடன். ரொம்ப சொல்லுங்கம்மா. நல்ல ஒரு ஜீவ சமாதிங்கிறதுக்கு நிறைய எங்களுக்கு நாங்க தெரிஞ்சும் தெரியாமலோ படிச்சது படிக்காது நிறைய சொன்னதை கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அது நிஜமாவே ஒரு சீவ சமாதிக்கு நாங்க போய் அந்த உணர்வுகளை நாங்க பெற்றது போல ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு கிடைச்சிருக்குங்க எங்களுக்கு. கடைசியில சரி சரி. எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. மகரிஷி உங்கள் மூலமா அதுக்கு பதிலும் கொடுத்துட்டாங்க. ஏன் நம்ம மகான் வந்து ஜீவசமாதி அடையல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்தது. ஜஸ்ட் ஒரு மயிரிழை மாதிரி தான். அதுக்கு கடைசி சாப்டர்ல நீங்க அதுக்கும் பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குங்க ஐயா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. என்னுடைய பையன் கொரோனால தவறிட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஆனா அவனுடைய ஜாதகத்தை பாக்குறப்ப அவங்க பிறந்தப்ப சொன்னாங்க, இவரு 40 வயதிற்கு மேல இவரு இறைவன் ஆயிடுவாரு, அதான் இறைவன் மாதிரி போயிடுவாரு, வீட்டுல இருக்க மாட்டாரு, அவருக்கு பிறவி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தம்பி இல்ல, ஆனா பிறவி இல்லைங்கிறது எப்படிங்க அவங்க சொல்ல முடியும்? இல்ல அது என்ன உண்மைதானா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டுங்கய்யா. இப்ப சீவ சமாதி அடையல, அது நல்ல ஒரு ஆன்மா தான். அது இறைவனோட இறைவனா இருந்தாங்க. நல்ல ஒழுக்கமான பையன்தான், உதவி செஞ்சாங்க சமூகத்துக்கு, நல்ல பணியில இருந்தாங்க. ஆனா பிறவி இல்லைங்கிறத சொல்லும் போது அது என்ன அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்விங்க.
அதாம்மா இப்ப உங்களுடைய பையனா இருக்கிறாரு, அதனால உங்களுடைய அனுபவங்கள் பதிவுகள் எல்லாம் பையனுக்கு இருக்கும். ம். அப்புறம் பையன் வாழ்ந்த காலத்துலயும் நீங்க ரொம்ப நல்ல எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு வாழ்ந்தான்னு சொல்றீங்க. ஆமா. அதனால என்னன்னாக்கா அந்த ஆன்மா ஒரு தூய்மையான நிலையில அது இருந்திருக்கலாம். நீங்க ஏற்கனவே நீங்க வந்து பண்றது சேர்ந்து பயிற்சிகள்லாம் செஞ்சு நல்லா இருக்கிறீங்க. அப்ப இந்த தூய்மை உங்க மூலமா ஒரு அவருக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். அவருடைய ம். காலத்துல மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் ஒருவேளை தூய்மை அடைஞ்சிருக்கலாமா? அப்ப அவங்க வந்து ம். இனி பிறவிகள் இல்லைன்னு சொல்றதுல சில உண்மைகள் கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து ம். நீ உங்க வீட்டுல ஏற்கனவே தூய்மை அடைஞ்சது, மிச்சம் கொஞ்சம் நஞ்சம் இருந்து அவருடைய வாழ்க்கையில அது தூய்மை அடைஞ்சு அந்த ஒரு நல்ல நிலைக்கு கூட அது போயிருக்கலாமா? ஐயா அதனால இன்னும் என்ன ஒரே செய்ய- ஒரு கொஸ்டின்யா. அதாவது ஆ, பிரித்திங்கா தேவி கோயிலுக்கு போயிருந்தேங்கய்யா. இப்பொழுது ஆ, நம்ம மணவளைக்கலைக்கு வந்து கடந்த 20 வருடங்களாக ஜீவ சமாதி மாதிரி இடங்களோ ஏதோ கோயிலுக்கு போனாலும் நம்ம கண்களை மூடி தியானம் தான் பண்றோம். அப்ப ம், கண்களை மூடி நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ம், 20 ஹாஃப் அன் அவர் கழிச்சு கண்களை விழிச்சு பாக்குறப்ப ஒரு சாமியார் கூட முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. என்னை பார்த்தோன்னே சொல்றாரு, எப்படி இருந்தது உனக்கு வைப்ரேஷன் அப்படின்னு கையை நீட்டி கேட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ம், கிடுகிடுன்னு ம், ஆடிடுச்சு. அப்படின்னு ம், மண்டையாட்டிட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னேன். இங்க வான்னு கையெழுத்து கூப்பிட்டு கை நிறைய குங்குமத்தை கொடுக்குறாரு. என்னுடைய கணவர் இறந்து 20 வருஷம் ஆகுது. நான் கை நடுங்கிட்டு குங்குமத்தை ஆ, வாங்கும்போது சொல்றாரு, இல்ல நீ வந்து சௌபாக்கியவதி, போன பிறவியில நீ சரியா செய்யல, அதனால இந்த பிறவியில உன் வீட்டுக்காரர்கள் எல்லாம் முடிச்சுட்ட, இந்த பிடி கை நிறைய வாங்குன்னு சொல்லி முந்தானையோட சேர்ந்து எனக்கு குங்குமத்தை அள்ளி கொடுத்தாருங்கய்யா. அப்ப ம். நம்மளுடைய வைப்ரேஷன் பண்றது அவங்க எப்படியா நம்ம கருமையத்தை கண்டுபிடிக்கிறாங்க, நம்மளுடைய நிலைய. அப்ப அந்த நுண்ணிய நிலையில இருக்கும்போது அந்த கருமைய தொடர்பு இருக்குங்கிறது இதுல மூலமா உண்மையா தானங்க ஆகுது. இல்லம்மா அதாவது இப்போ அஹ் ம், எல்லாருடைய கருமையமும் எல்லாருடைய கருமையத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கும். இப்ப நீ கண்டிப்பா. யாராவது ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கனாக்கோ அந்த உம். கருமையை தொடர்பு பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா உம். என்னன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் போய் எட்டி பார்க்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை. நம்ம கிடையாது. வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. ஆனா உம். பொதுவா ஒரு ஞானத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க உம். பிறருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. உம். மற்றவங்களுக்கு ஏதாவது துன்பம் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அதை உணர்ந்து கொஞ்சம் பார்த்து அவங்களை சுதாரிக்க வைக்கிறாங்க. அதனால என்ன கண்டிப்பாங்க. ஞானிகள் மகான்கள்லாம் பார்த்து தனக்காக செய்யறதில்ல, அந்த உம். மற்ற மக்களின் நன்மைக்காக அந்த அந்த காந்தத்துல அழுத்தத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுல பதிவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சில உம். சமயம் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்வாங்க. உம். அதுவெல்லாம் அவங்க வந்து அந்த சுயநலத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில மனசுல நல்லது செய்யணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல அது தோணணும். நமக்கு உம். வேண்டிக்கிறதுனாலயும் மற்றனாலே இல்லை. அந்த உம். இறைவன் அவங்க மூலமா சரி அவங்க ஏதோ மனசுக்குள்ள கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுப்பா என்று அவங்களுக்கு உம். சொல்றது மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா. அவங்க அதை செய்யறாங்க. இது வந்து அது உங்களுடைய அந்த நல்ல பதிவுகள், அந்த நல்ல ஜீவகாந்த ஆற்றல், அது வந்து அவரை கொஞ்சம் தூண்டி விட்டு உங்களுக்கு சில நல்ல வார்த்தைகள் சொல்ல சொல்லுது. கண்டிப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. ஐயா ம். உங்கள் மூலமா நாங்க மகான் மகரிஷி அவர்களையே பார்க்கிறோங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லதுங்கம்மா, மிக்க ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். ஏன்னா சாமிஜி வாழ்க எல்லா வளமுடன். செய்தியும் சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லாத செய்தி ஒண்ணும் இல்லம்மா. நீ நம்ம அவங்கவங்க நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை கொண்டுட்டு வரணும். நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம சாமிஜிக்கு நமக்கு கொடுக்காத ஒண்ணு இல்லை, அவ்வளவையும் கொடுத்துருக்காரு. நம்ம தான் அந்த வாழ்க்கையில் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கணும். வாழ்த்துக்கள். வாழ்காலமுடன் வாழ்காலம். நீலாயுள் நல்லபடியா நீங்க இருந்து எங்களுக்கு நிறைய சொல்லணுங்கய்யா. மகானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்காலமுடன். நல்லதுமா, நல்லதுமா, நல்லதுமா. வாழ்காலமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. அடுத்ததாக சுகுமாரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்க. ஐயா வாழ்க வளமுடன். வழக்கம் போல வாழ்க்கை நான் சொல்லுங்க, சென்னையிலிருந்து சுகுமாரன் பேசுறேங்கய்யா. சொல்லுங்க. வழக்கம் போல ஐயாவோட உரைகள் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் எனக்கு நிறைய இந்த சடங்கு முறைகள்லாம் நான் முடிஞ்சதும் தவிர்க்கேன். என்னோட திருமணம் கூட திருத்திருத்த முறையில் தான் நான் திருமணம் பண்ணிக்கினேன். அதே மாதிரி இறப்பும் போது தேவையில்லை இந்த சடங்கு முறைகள் நிறைய பண்றாங்க, அது அவசியம் இல்லைன்னு தோணுது. அதனால எனக்கு வந்து முழு உடல் உறுப்பு தானம், அதாவது ஃபுல் பாடி டொனேஷன் பற்றி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். அது பண்ணுறது சரியா? நம்முடைய உங்கள் கருத்து என்ன? வாழ்க வளமுடன். அது வந்து நம்ம தாராளமாக அது செய்யலாம் ஐயா. ஏன்னா நம்ம வாழ்ந்து முடிந்த பிறகும் நம்முடைய உடல் உறுப்புகளை மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த முழு தானம் செய்யறது அது ஒரு நல்ல முறை. நிறைய உண்மையிலேயே
நமக்கு நம்முடைய அந்த உடல் உறுப்புகள் மற்றவங்களுக்கு பயன்படுறது நல்லது. ஏன்னா இறந்த பின்னாடி அதை புதைச்சிடுறோம் அல்லது அழிச்சிடுறோம், அந்த உறுப்புகளுக்கு எந்த பலனும் இல்லாம போகுது. அப்ப அதை நம்ம அஹ், கேக்குதுங்களா ஐயாங்க? கேக்குதுங்கய்யா. சொல்லுங்க நிறைய சொல்லுங்க. அதுல நிறைய தேவையற்ற சடங்குகள் நிறைய பண்றாங்க. அதெல்லாம் தான் அதையும் தவிர்க்கலாம்ன்றது என்னோட அபிப்பிராயம். அதாவது சடங்குகளை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு, இப்போ சடங்குகள் தேவையானதை வச்சுக்கலாம், தேவையில்லாத கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. இப்ப அந்த காலத்துல இருந்து சடங்குகள்லாம் இந்த காலத்துக்கு தேவையான்னு பார்த்துட்டு சிலதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் சடங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பிறக்கும்போது செய்யக்கூடிய சடங்குகள், திருமணத்தில் செய்யக்கூடிய சடங்குகள், இறப்புல செய்யக்கூடிய சடங்குகள், இதுதான் பெரும்பாலும் இருக்குது. இது இடத்துக்கு இடம், ஜாதிக்கு ஜாதி, மதத்துக்கு மதம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால அதுல கொஞ்சம் தேவையில்லாத எதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தப்பு இல்லை. காலத்துக்கேற்ப சில இதை மாத்திக்கலாம். அந்த காலத்துல இருக்கிறது அப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை, அதை கொஞ்சம் மாத்திக்கலாம், தப்பு இல்லைங்க. ஏன்னா இப்ப ஆனா இன்னைக்கு அது இருக்கிற ஏதாவது நல்லது இருந்ததுன்னா சில சில சடங்குகள்ல நல்லது ஏதாவது அது இருக்கும். பெரும்பாலும் சடங்குகள் அமைஞ்சா காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஒரு நன்மைக்காக வச்சுதான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அன்ற கால சூழ்நிலை இந்த கால சூழ்நிலைகள்ல வேறுபடுறதுனால சில சடங்குகள் இந்த காலத்துக்கு தேவையில்லாம இருக்கலாம். அப்படி தேவையில்லாத சடங்குகளை தவிர்த்துட்டு தேவையானது அவசியமானதை வச்சுக்கிட்டு நம்ம தாராளமா நம்ம செய்யலாங்கய்யா. அதை ஏன்னா ஆடம்பரம் இல்லாம சிக்கனமா சரி. இன்னைக்கெல்லாம் நிறைய சடங்குகள் வச்சு நிறைய ஆடம்பரம் அதுல வந்துருச்சு, செலவு நிறைய வர மாதிரி வந்துருச்சு. அது ஏதோ வசதியான இருக்கிறவங்க தான் சில சடங்குகள் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி இல்லாம எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு அர்த்தமுள்ள சில சடங்குகளை நம்ம செய்யலாம், தப்புன்னு கிடையாது. திருமணம்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க ஒண்ணு சேரணும். அதுக்கு சமுதாயத்துல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். அந்த ரெண்டு தாய் தந்தைகள் ஒத்து போகணும். அந்த அளவுக்கு சில சடங்குகளை நம்ம உருவாக்கிட்டு அதை செஞ்சா போதுங்க. அப்ப அது எல்லாத்தையும் பழசா அப்படியே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல இந்த இன்னைக்கு இருக்க காலத்துக்கு தகுந்த சடங்கு மாதிரி முறைகள் சில எப்படி சடங்குகள் நம்ம குறைச்சிடலாம். வாழ்க்கை இன்னைக்கு இருக்க வளமுடன். சடங்கு முறைகள் எப்படி இருக்குன்னாங்கய்யா, அதுவும் நாங்க பார்த்தா தெரு பூரா இருக்கிற நிறைய மாலை போடுறாங்கன்னா அந்த தெருவில் பூரா அந்த மாலையை கொட்டுறது. அப்புறம் வசதி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முறை இல்லை, 4 முறை, 10 முறை வச்சு ஊர் பூரா அடிச்சு போறது. அவ்வளவு ஒரு அந்த இது சூழ்நிலையை ஒரு மாதிரி மாத்தி எதிரலை உண்டாக்கிறாங்க. அதனால அதெல்லாம் தவிர்க்கலான்றதுல என்னோட அபிப்பிராயம். நன்றிங்க, வாழ்க இல்ல வளமுடன். நீங்க சொல்றது நல்லதுங்க. ஏன்னா இன்னைக்கு அது சுகாதார கேடு மாதிரி ஆகி போச்சு. செலவும் அழிக்கிறாங்க. கடைசியில இப்போ ஒரு இறந்த பின்னாடி அவங்க காட்டுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா வழி முழுக்க அந்த பூவு அது இது கொட்டிட்டு போறாங்க. அது யாருக்கு கூட்டுறது இல்லை. அடுத்த நாள் ரோட்ல அவங்க பணியாளர்கள் கூட்டுற வரைக்கும் அப்படியே தான் நசுக்கிட்டு கிடக்கும். இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்றது இல்லைங்க. அதெல்லாம் நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம யாருக்கும் துன்பம் இல்லாத வகையில எப்படி செஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்க குடும்பத்துல அந்த சில மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கலாம். அப்ப நாளைக்கு சமுதாயத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்கும். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நல்லதுங்க நல்லதுங்க. வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக கிருபாநிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வாழ்க்கை வளம். வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா அதாவது நீங்க பேசுனதுல இப்ப சாதாரண நிலையில உள்ளவர் பக்தர், கண்டு தெளிந்தவர் சித்தர் அப்படிங்கிறத அழகா சொன்னீங்க. ஆமா 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 ஆமா. அழகா. ஐயா இப்ப நம்ம படிக்கிற காலத்திலே ஏறத்தாழ எனக்கு ஏஜா இருக்கும், படிக்கிற காலத்திலே எயித்த பத்தி நிறைய படிச்சிருக்கோம். மன்னர்களுடைய பிரமிடுகள் 1000 வருஷம் 500 வருஷம் இப்படியே பிரமிடுகளா சமாதியா இருக்குன்னு படிச்சோம். இப்ப போன வாரம் டெல்லி மண்டலம் ஆழியார்ல பேசையில இதே மாதிரி முஸ்லீம்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு டெல்லியில சொன்னாங்க. அது எனக்கு நல்லா தெரியாது, பேர் கூட வேற மாதிரி சொன்னாங்க. அப்ப இது முதல்ல ஆரம்ப காலத்துல மன்னர்களுக்காக கட்டப்பட்டது, சித்தர்களுக்காக மாறல, மன்னர்களுக்காக இருந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஏன் இப்ப நம்ம மகரிஷி காலத்துல எப்படி இந்த ஜீவஜமாதி வந்ததுங்கிறத நீங்க அழகா சொன்னீங்க. இதுல வித்தியாசமானது வள்ளலாருடையது. வள்ளலார் ஜோதி ஆயிட்டாரு. அந்த இன்னைக்கு நான் வடலூர் போயிருக்கேன், 7 திரைகளுக்கு அப்பால் அவருடைய ஜோதி காமிக்கிறாங்க. அவர் ரூம்குள்ள உள்ள போனவர் ஜோதியா மாறிட்டாரு. இப்ப நம்ம வள்ளலாருடைய வழி வந்தவர் தான் நம்ம மகரிஷி. அதாவது மகரிஷியுடைய எல்லாமே வள்ளலாருடைய அருளாற்றலால 10 வருஷம் இருந்தாங்கன்னு நானும் படிச்சிருக்கேன், பேராசிரியர்கள். அப்ப அவருக்கு மட்டும் அந்த ஜோதியானது எப்படி, அது ஜோதிதான் ஆனாரா இல்ல இது நம்மளுடைய பேச்சா அப்படிங்கறத உங்கள்ட்ட தெளிவுபடுத்தலாம். நிறைய கேட்டேன். நன்றி ஐயா, வாழ்க வளம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. என்ன எனக்கும் வள்ளலார் அவர் ஒரு நல்ல மகான், உணர்ந்த மகான், அறிவிலே சிறந்த மகான். எல்லாவற்றையும் அவர் அகவல் என்ற நிலையில் அந்த உண்மைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு தெய்வத்தை எப்படி காட்டணும், அந்த அருவமான தெய்வத்தை அவர்கள் ஒரு ஜோதி வடிவிலே வழங்கினார்கள். அதனாலதான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லி வழங்கினார்கள். அவங்களுடைய கவிகள்ல அந்த அகவல்ல வந்து நிறைய செய்திகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா வந்து அவரு கடைசியில மறைந்து ஜோதியாகிவிட்டார் என்று அது ஒரு நிலவி வருகிறது. அது எவ்வளவு தூரம் உண்மை, அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, அது இன்னும் நமக்கு அதை சரியா தெரிஞ்சுக்கலைங்க. ஆனா வந்து வள்ளலார் வந்து அருட்பெரும் ஜோதி என்று அது சொல்லி வணங்கினார். இப்போ அந்த கடைசியில ஜோதியா மாறிட்டாங்கன்னு மற்றவங்க சொல்றதுல அது எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும் என்பது நம்ம அதை புரிஞ்சுக்க முடியலைங்க. ஏன்னா இதுவரை நமக்கு வள்ளலார் ஜோதி ஆயிட்டார்னு நம்ம நம்புறோம். நிறைய பக்தர்கள் வள்ளலாருடைய சிஷியர்கள் எல்லாம் நம்புறாங்க. இப்ப நமக்கு தெரிய வேற எங்கேயும் இது வரைக்கும் யாரும் அப்படி இந்த உடல் இல்லாம போய் அந்த மாதிரி நமக்கு அது 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 தெரியலைங்க. நமக்கு ஒரு விஞ்ஞான ரீதியா அது சாத்தியமா என்பதும் நமக்கு அது சொல்ல முடியல. ஏன்னா விஞ்ஞான ரீதியில வந்து என்னாக்கும் எது செய்து காட்ட முடியுமோ அதுதான் சாத்தியம். இப்ப நான் வந்து வள்ளலார் அந்த உடலை மறைச்சது அது உண்மைதான் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கும், இப்ப நான் வந்து அதை பண்ணி காமிக்கணும். என் உடம்ப அப்படியே நிக்க வச்சுட்டு இல்லாம பண்ணி காமிக்கணும். அது என்னால முடியுமான்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கான்னு தெரியல. அதனால இப்ப வந்து விஞ்ஞானத்துக்கு அது உகந்ததாக தெரியவில்லை. ஆனா அதே சமயத்தில் ஞானிகள் மகான்கள் அவங்க செய்த 100க்கு 100 நம்மால காரணங்களும் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை விட தெரியாத செய்திகள் நிறைய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அதனால வந்து அவர் வந்து கடைசியில அவர் அப்படி ஜோதியாக மறைஞ்சிட்டாரா, இல்ல அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மனிதனும் மறைய முடியுமா என்ற கேள்விகள், அது நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம நின்று போகாம அங்கேயே நின்று விவாதம் பண்ணாம வள்ளலார் நமக்கு வாழ்வதற்கு எத்தனையோ வழிகாட்டி இருக்கிறார். நீரிடை நெருப்பும் நெருப்படை காற்றும் என்று சொல்லி எப்படி அந்த பஞ்சபூதங்கள் உருவானது, அந்த பஞ்சபூதங்களுக்கு மூலமான அந்த சுத்தவெளி எப்படி இருந்தது, உயிர்களுக்குள்ளே எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லோரும் ஏற்று புரிந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ செய்திகளை வள்ளலார் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப இங்க நமக்கு நெருடலாக இருப்பது அவர் மறைந்த ஒன்றுதான். ஏன்னா விஞ்ஞான ரீதியாக அது நிரூபிக்க முடியாத ஒன்று. அப்ப நிரூபிக்கணும்னா யாராவது ஒருத்தர் அப்படியே முன்னாடி நின்று அந்த உருவத்தை மறைச்சு காமிக்கணும். அதனால விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியாத ஒன்றை நம்ம வாதித்துக் கொண்டிருப்பதை விட நமக்கு வந்து அவர் சொன்ன கருத்துக்கள் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. அந்த வள்ளலாருடைய கருத்தை நாம் பின்பற்றினால் வாழ்கின்ற போது ஒரு மனிதன் தெய்வத்தன்மையை உணர்ந்து வாழலாம், தெய்வமாக வாழலாம், அன்பும் கருணையுமாக வாழலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை உணர்ந்து அந்த இறை தன்மை பெற்று வாழலாம். இத்தனை நன்மைகள் வள்ளலாருடைய வாழ்க்கையில கவிதைகள்ல நமக்கு இருக்கு. ஆனா இந்த ஒரு இடத்தில் அது ஜோதியாக மாறிவிட்டார் என்று சொல்வது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு நெருடல். அங்க போய் நம்ம அதை தர்க்கம் பண்றதை விட அவர் கொடுத்த வாழ்க்கை முறைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த நல்ல செய்திகள், ஏன்னா வள்ளலாரே வந்து மகரிஷிட்ட 10 ஆண்டுகள் இருந்ததாகவும் அந்த காலகட்டத்தில் மகரிஷி அவர்கள் நிறைய கவிகளை நிறைய தத்துவங்களை உருவாக்கியதாக நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகான் வள்ளலார். ஆகவே அவர் கொடுத்திருக்கக்கூடிய அகவல், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய தத்துவங்கள், அவருடைய விஞ்ஞான நோக்கம், அதையெல்லாம் நாம் நினைத்து வழிபடுவோம். அவருக்குரிய அந்த மதிப்பினை வணக்கத்தினை நாம் தெரிவிப்போம். இந்த ஒரு நெருடலான விஷயத்தில் ஒரு விஞ்ஞானத்திற்கு அது ஒத்து வராத ஒன்றை நம்ம கொஞ்சம் தவிர்த்து விடலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா நன்றி ஐயா. இல்லையா, அது வந்து எனக்கு எப்படின்னா, இங்க அந்த வடலூர் போவேன், அடிக்கடி போவேன். போகையிலாம் அவர் எப்படி ஜோதியா மாறி இருப்பாரு. அந்த ஒரு தவத்துல கூட இவர் பாடி தனித்தனியா இருந்தது மாதிரி கூட அங்க எழுதி இருந்தாங்க ஒரு புக்ல.
அவர் பாடி யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஒண்ணா சேர்த்தாரு. இதெல்லாம் சொல்லையில எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்திருக்குமோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துலதான் கேட்டேன். நன்றி ஐயா, வாழ்க வளம். சரிங்க சரிங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். வளம். அம்மா நன்றிம்மா, வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக மோகனாம்பிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க மோகனாம்பா. வளமுடன் ஐயா. வாழ்க மோகனாபாய் வளமுடன், சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு ஜீவ சமாதியை பத்தி ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை கேட்ட மாதிரி பார்த்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. ரியலி நல்லது. வண்டர்ஃபுல். ரொம்ப நல்லது ஐயா. அப்புறம் ஐயா எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த சொல்லுங்க நம்ம சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து அப்போ சூளை மிஸ்ஸா கன்னியப்பன்னு அவர் வந்து 2012 இறந்துட்டாரு. அப்ப ம் அவருடைய பாடியை நாங்க டொனேட் பண்ணிட்டோம். அவருக்கு இந்த சடங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் இந்த தேங்காய் விளக்கு இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற முதல்வர் அன்னைக்கு வந்து வழி அனுப்பி கடைசி ஊர்வலம் போனோம். அது பாடி டொனேட் பண்ணிட்டோம் ஜிஹெச்ல. அதே மாதிரி நானும் என்னுடைய ஆர்கன் அண்ட் பாடி டொனேஷன் எழுதியிருக்கோம் ஐயா. இப்போ இந்த சமாதிக்கும் நம்ம ஈஜிப்ட்ல இருக்கிற அந்த மம்மிக்கும் என்ன வித்தியாசங்க ஐயா? சரிம்மா. இது அது முன்னாடி கூட ஒரு கேள்வி கேட்டாங்கம்மா. இப்ப என்னன்னா, ஆ இப்ப வந்து அந்த காலத்துல ஆ நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறாங்கம்மா. ஆ அப்ப வந்து அந்த எகிப்து அந்த பிரமிடோட கட்டடக்கலையை பாத்தீங்கன்னாக்கோ, அது ஆமா எப்படி அது வான்காத்த பூம்புல குவிச்சு கொண்டிருக்கூடியது என்ற முறையில் அந்த கட்டடக்கலையை அமைத்திருக்கிறார்கள். ஆமாங்க எப்படி ஐயா. ஒரு திருமூல லென்ஸ்ல சொன்ன மாதிரி சூரிய இருக்கு. வெளி ஆமா, லென்ஸ்ல ஒரு ஆ சூரிய வெளிச்சத்தை வச்சு அது எப்படி அது நடு மையத்துக்கு வருதோ அது மாதிரி ஆ அதை வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆராய்ச்சி செஞ்சு இவ்வளவு நீளம், இவ்வளவு உயரம், இவ்வளவு அகலம் இப்படி இருந்ததுன்னா வரும்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஆ அதற்குள்ள அந்த சில உடல்களை வச்சு அது கெடாம வருஷக்கணக்குல இருக்கிறத அதை நிரூபிக்கிறதுக்கு தான் அப்படி அந்த அதனுடைய மையத்துல அந்த உடல்களை வச்சு அப்படி அந்த ஆ உடல்களை வைக்கும் போது யாரு அந்த காலத்துல ராஜாவா இருந்தவர் அவங்க தான் அதுக்கு அனுமதி கிடைக்கும். அவங்க ஆமாங்க மற்றவங்களை ஆமா விட மாட்டாங்க. ஆ அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல அந்த ராஜாக்கள் அவங்க செய்திருக்கலாம். அதற்கு பிறகு சில மதத்துல அவங்க குருமார்கள் போல இருந்தவர்களுக்கு அந்த சீடர்கள் அவங்க உடம்பு கெடாம இருக்கட்டும் என்று சொல்லி கூட செய்திருக்கலாம். இது வந்து ஆஹா ஒரு ஆராய்ச்சி என்ற நிலையில இப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்புக்குள்ள ஒரு பொருளை வச்சு அது கெடாது. ஆ அதுவும் பொதுவாக ஒரு உயிர் உள்ள பொருளை அத ஒரு அப்ப அந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஒரு உடம்பு வச்சு உடம்பு கெடாம இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு அது நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு காய்கறி வச்சா கூட அது காய்கறி கெடாம இருக்குன்னு சொல்றாங்க. ஆஹா அது அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது ஓ, வந்து உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய ஒன்று, மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒன்று. இன்னைக்கு நம்ம காய்கறியை பத்திரமா வைக்கிறதுக்காக எத்தனையோ முறைகள் நம்ம கையாளுறோம். ஆனா அந்த ஆமா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டா அது ஆ கெடாதுங்கிறத நிரூபிச்சோம்னாக்க நமக்கு எத்தனையோ அது கண்டுபிடிப்பு உதவக்கூடியதா இருக்கும். அப்படி ஆ ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த பிரமிடுகள் எல்லாம். உண்மையிலே அதுல ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானம் அடங்கி இருக்கிறது. அந்த விஞ்ஞானம் ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒன்று. அந்த ஆராய்ச்சி மேலும் மேலும் அது விருத்தி செய்யப்பட்டால் அது மனித குலத்திற்கு வெவ்வேறு வகையில் பயன்படக்கூடியதாக இருக்கலாமா. ரொம்ப நன்றி ஐயா. சிறப்பு ஐயா. சரி, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். நீடோடி வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அமிர்தா கௌரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். உங்களோட உரையை வாழ்க வந்து நான் வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்க உரையை வந்து ஆரம்பத்துல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து மன்றத்துல ஒர்க் இருந்துச்சுங்க ஐயா. கடைசியில கேள்வி பதில் நிகழ்ச்சியில தான் கலந்துக்க முடிஞ்சுச்சு. பரவாயில்ல. அது உங்களுக்கு இதுல போடுவாங்கல்லம்மா, உங்களுக்கு யூடியூப்ல போடுவாங்க, கை பார்த்துட்டு யூடியூப்ல வந்துருங்க ஐயா. நான் பார்த்து கேட்டுக்குவேன், கண்டிப்பா கேட்டுதான் இருக்கேன். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நார்மல் மனிதர்களை வந்து சமாதி பண்றப்போ படுக்க வச்ச நிலையில பண்றாங்க, மகான்களை வந்து உட்கார்ந்த நிலையில வந்து பண்றாங்களே, அது எதுக்காங்க ஐயா? ஆமா ஆமா ஆமா. அதாவது ஜீவ சமாதி அடையிற விரும்புறாங்கள அவங்கள வந்து உட்கார வைக்கிறது தான் ஒரு முறை. ஏன்னா அந்த உயிர் இன்னும் உடம்பு விட்டு போகல. அந்த உயிர் உடம்புக்குள்ளே அடக்கமாகி இருக்கு. அவங்கள சரிங்க. படுக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சரி. உட்கார்ந்த நிலையில இருந்ததுனாக்கா அவங்க வந்து அப்படியே அந்த ஆற்றல பரவி விட்டு எத்தனையோ பேருக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில இருக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னும் ராமானுஜர் அங்க ஸ்ரீரங்கத்துல அந்த உட்கார்ந்த நிலையில அப்படியே இருக்கிறது. அது இன்னும் அது ஜீவசமாதி அடைஞ்ச நிலை என்று சொல்கிறார்கள். இப்படி
ஜீவ சமாதி அடைந்தவர்கள், அதாவது உயிரை உடலுக்குள்ளே சுவர விட்டு அமைதியானவர்கள். அங்கு உடல் இயக்கம் இல்லை, மன இயக்கம் இல்லை, ஆனால் உயிர் மட்டும் உடலுக்குள்ளே தங்கி இருக்கிறது. அந்த நல்ல அலைச்சூழல், அங்க யாரு போனாலும் அந்த அலைச்சூழலை அனுபவிக்க முடியும். அவருடைய மனதிலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை மட்டும் உட்கார வச்சு நம்ம அவங்கள அடக்கம் பண்றது ஒரு முறை. ஆனா சில சமயம் என்னன்னாக்கோ, அந்த நல்ல ஞானத்தில் இருந்தவர்கள் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களையும் அந்த உட்கார வச்ச நிலையில அந்த ஜீவசமாதி அடைஞ்சா என்ன இருக்குதோ அதையெல்லாம் செய்யக்கூடியது. அப்ப அந்த ஜீவசமாதி அது பாத்தீங்கன்னா கீழே என்ன பண்ணுவாங்க, கீழே அதுக்கு இந்த தர்ப்பை புல்லாம் போட்டு நவதானியங்கள் எல்லாம் போட்டு அதுல இலைகள், நமக்கு துளசி, அப்புறம் வேப்ப இலைகள், இதெல்லாம் போட்டு அதை நிரப்பி அப்படி வச்சு வைப்பாங்க அந்த ஒரு ஜீவசமாதி அடையிறதுக்கு. அதே நிலையில மகான்களுக்கு நாம ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக சாதாரணமாக இறப்பு நிலைக்கு வந்தாலும் கூட அவர்களுக்கும் அதே போன்று செய்கிறார்கள் உட்கார்ந்த நிலையில. ஆனா யாருக்கு அது 100% பொருத்தமா இருக்குனாக்கோ, அந்த உயிரை உடம்புக்குள்ளே சுவர விட்டு அந்த உடல் கெடாமல் பல 100 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் அமர்ந்தவர்களுக்கு அந்த உட்கார வச்சு அதை செய்யறது நல்லதுங்கம்மா. மற்றவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே நம்ம ஒரு படுத்திருக்கக்கூடிய நிலைக்கு வச்சு நம்ம அதை உள்ள அதை புதைக்கிறதோ எரிக்கிறதோ செய்யலாம். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க சரி. வளமுடன். அம்மா மியூட் ஆயிட்டாங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாஸ்கர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா எடுத்து சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. சென்னையிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா வேதாத்ரி ஐயா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பதிவுகள் மகன்களுக்கு அடுத்த சந்ததியருக்கு நம்மளுடைய பதிவுகள் பெயரும் சொல்றாங்க. அது விஞ்ஞானபூர்வமா ஏதாவது நம்ம நிரூபிக்க முடியுமா ஐயா? இப்போ நமக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, தாய் தந்தை 2 பேருடைய ஜீன்கள் அதுல இருக்கும். இப்ப சில சமயம் பாத்தீங்கன்னாக்கோ சில இடத்துல அந்த குழந்தைகளுடைய ஜீன் ஐடென்டி பண்ணி இவங்களுக்கு இவங்க தான் அப்பா அம்மா என்பதெல்லாம் கூட சில வழக்குகள்ல உறுதி பண்றாங்க. அது இன்னைக்கு விஞ்ஞான காலத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப குழந்தைகளுடைய ஜீன் எடுத்து ஐடென்டி பண்ணி பார்த்தோம்னா அது அப்பா அம்மாவுடைய ஜீன் கண்டிப்பா அதுல இருக்கும். அதை வச்சு அது சொல்றோம். அப்ப ஜீன் அப்படிங்கிறது அது நிறைய குணங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் அது. இப்ப இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக தாய் தந்தையர்கள் 2 பேருடைய அந்த உடல் அமைப்பு குணங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப சொத்து என்பதை நம்ம நிரூபிக்க முடியும். அதை ஜெனட்டிக் என்ஜினியரிங் என்று சொல்கிறார்கள். அதுதான் நம்முடைய மகரிஷி அவர்கள் கருமையம் என்ற நிலையில அந்த 2 கருமையும் சேர்ந்து குழந்தையினுடைய கருமையமாக மாறுகிறது. ஆகவே இந்த 2 பேருடைய குணாதிசயங்கள் உடல் அமைப்பு எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வரும் என்ற நிலையில கருமையம் என்பதை பற்றி மகரிஷி அவர்கள் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார்கள். விஞ்ஞான ரீதியா தாய் தந்தையர்கள் அவர்களுடைய தொடர்ச்சி தான் குழந்தை, அதோட சந்தேகமே கிடையாது. 2 ஜீன் தாயினுடைய ஒரு செல்லும் தந்தையினுடைய ஒரு செல்லும் ஒன்று சேர்ந்துதான் குழந்தை உருவாகிறது. அப்ப தாயினுடைய எல்லா குணங்கள் தந்தையினுடைய எல்லா குணங்கள் அந்த குழந்தைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலையை ஒட்டி சிலது எக்ஸிபிட் ஆகும், வெளியே வரும், சிலது டார்மெண்டா உள்ளே இருக்கும். எல்லாம் வராம கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரும், கொஞ்சம் வராம இருக்கும். அது அந்த குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அமையும். ஆனா தாய் தந்தையுடைய எல்லா குணங்களும் அந்த குழந்தைகளுக்குள்ளே அடங்கி இருக்கும். ஒரு அம்மா அப்பாவுக்கு 4-5 குழந்தை பிறந்தனாக்கும் அந்த ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். தாய் தந்தைகள்ட்ட 100 ஒரு குணங்கள் இருந்தனாக்கும் ஒரு வாழக்கூடிய காலத்துல ஒரு 20 குணம் தான் வெளிப்படும். அந்த 100த்துல 20 அண்ணனுக்கு இருக்கும், தம்பிக்கு 20 இருக்கும், இப்படி மாறி 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 கூட இருக்கும். ஒரே 20 எல்லாத்துக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாறி மாறி வரும், மாறி மாறி வரும். அதனால ஆனா எல்லாம் இருக்கும், உள்ள இருக்கும். வாய்ப்பு வரும்போது எல்லாமே வெளிப்படும். ஆனா அந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஒரு 20 குணம் வெளிப்படுதுன்னு வச்சு இப்படித்தான் நமக்கு அந்த வேறுபாடு தெரியுது. ஆனா ஆழத்துல எல்லா குணமும் அவங்ககிட்ட இருக்கும். அப்ப தாய் தந்தையர் தான்
குழந்தையா வர்றாங்க. அவனுக்கு சந்தேகமே கிடையாது. அவனுடைய குணங்கள் தான், அவருடைய உடல் அமைப்பு தான், அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் அது குழந்தையாக வருகிறது. இதுல நீ விஞ்ஞான ரீதியா சொல்லணும்னாலும் உடம்பு அனாட்டமிக்கலா நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், அல்லது குணங்களை நீங்க பார்க்கணும்னாலும் நீங்க ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தையோட குணம் அப்படியே அப்பா அம்மாட்டு வருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக கடைசி அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க கும்பகோணம் ஐயா. சாந்தி கண்ணன் ஐயா. சொல்லுங்க. சரியா ஐயா, நீங்க சொன்னீங்களா என்னன்னு தெரியலையா, இப்ப ஜீவசமாதி ஆனவங்க அவங்க உயிர் என்ன ஆகும் ஐயா? அது எல்லாமே போட்டு விபூதி வேப்பலை வில்வம் எல்லாம் போட்டு அதை இது பண்ணிடுறோம். அவங்களோட உயிர் என்ன ஆகும்? அதை நீங்க சொன்னீங்களா இல்லையா, என்னால கேட்க முடியல. ஆமாமா, அது என்னன்னாக்கும் அந்த உயிர் அந்த உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் அடங்கி போயிடும். உடம்பு விட்டு வெளியே வந்தா அது மரணம், செத்து போயிடான்னு சொல்றோம். உடம்பு விட்டு வெளியே வராம அந்த உடம்புக்குள்ளேயே அந்த உயிர் கொஞ்சம் தங்கி இருக்கும். அந்த உயிர் தங்கி இருக்குன்னா உயிரை தாங்கக்கூடியது நம்முடைய ஜீவத்து குழம்பு. அப்ப ஜீவத்து குழம்பு கொஞ்சம் உடம்புக்குள்ள கெட்டி ஆயிடும். அவன் காயல் பயிற்சி செஞ்சு 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 அது கெட்டி ஆயிடும். ஒரு தண்ணி மாதிரி இருந்தாதான் உடம்பு விட்டு வெளியே வரும். அது கெட்டியா ஆயிடுச்சுன்னா அது உடம்புக்குள்ளேயே தங்கி இருக்கும். அதனால அந்த உயிரும் உடம்புக்குள்ளேயே இருக்கும். அது முழு உயிரும் உடம்பு விட்டு வெளியே வந்துடாது. இப்ப இறப்பு என்பது முழு உயிரும் உடலை விட்டு வெளியே வருவதுதான் மரணம், இறப்பு என்று சொல்கிறோம். அப்படி முழுசும் வெளியே வந்துருச்சுனாக்கா அந்த உடம்புக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல கெட்டு போயிடும். அப்புறம் அது அழுகி போயிடும், துர்நாற்றம் அடிக்கும். ஆனா இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் அது எத்தனை வருஷமோ, ஒரு 200 வருஷம் 300 வருஷம்னாலும் அது கெடாது, துர்நாற்றம் அடிக்காது, அப்படியே இருக்கும். ஒரு வாழ்கின்ற ஒரு மனிதன் உடம்பு மாதிரி அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கு உணர்ச்சி கிடையாது, பேசணுங்கிறது கிடையாது, உடம்புக்குள்ள இதயம் வேலை செய்யாது, நுரையீரல் வேலை செய்யாது, ஜீரண மண்டலம் வேலை செய்யாது. அவங்களுக்கு வேற எந்த தேவையும் இல்லை. ஏன்னா அது வேலை செஞ்சாதான் தேவை. உணவு தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை, காற்று தேவையில்லை, எந்திரிக்க வேண்டியதில்லை, நடக்க வேண்டியதில்லை, உட்கார்ந்த நிலையிலே இருப்பாங்க. ஆனா உயிர் மட்டும் உடம்புக்குள்ளாக கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த உடல் கெடாமல் இருக்கும். கடைசியில உட்காரும் போது என்ன மனதுக்குள்ளே நினைச்சாங்களோ, இந்த உலகம் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் ஆன்மீகத்துல உயரணும், சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும் என்று எதை நினைத்து உட்கார்ந்தார்களோ அந்த எண்ணம் அங்க பரவிக்கிட்டே இருக்கும். சரியா, மிக்க நன்றி. எவ்வளவு வருஷம் இருந்தாலும் அது அதுல இருக்கும். ஆமாங்க, பெரும்பாலும் அவங்க உட்காரும் போது ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இன்னொரு 200 வருஷம் 300 வருஷம் 500 வருஷம் என்று ஒரு அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப கணக்கு வைத்திருப்பார்கள். அதுக்கு பின்னாடி அந்த உடம்பு கெட்டு போயிடும். அதுக்கு பின்னாடி. சரியா, இது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நேரம் கருதி இதோடு நிறைவு செய்துக்கலாம். நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம். அன்பர்கள் இருக்காங்க, ஆனா ஒரு மணி நேரம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிற அன்பர்கள் இன்னும் அடுத்த முறை ஐயாவிடம் கேள்விகள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். சரிங்கம்மா, நல்லதுமா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.